கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். மீண்டும் ஒரு விஷயம் கூட ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தில் உங்களை யாவரையும் வாழ்த்துகிறேன். தேவன் உங்களை ஆசீர்வதிப்பார். நிச்சயமாக கர்த்தருடைய பிள்ளைகள் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பார்கள். ஹல்லேலூயா. எத்தனை விசுவாசிக்கிறீங்க? ஹல்லேலூயா. நிச்சயமாகவே தேவனாய் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்க முடியும். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். ஏன்னா ஆசீர்வதிக்கிறவர் எங்க இருக்காரு? ஆசீர்வதிக்க தேவன் எங்க இருக்காரு? நமக்குள்ள இருக்கிறார். ஆசீர்வதிக்கிறவர் நமக்குள்ள இருக்கிறார். நம்மை பாதுகாக்க நமக்குள்ள இருக்கிறார். நம்மை விடுவிக்கிற நமக்குள்ள இருக்கிறார். நம்மை விசாரிக்கிறவர் நமக்குள்ள இருக்கிறார். எங்கேயுமே நீ போக தேவையில்ல. இதுக்கு ஒரு காப்பு, அதுக்கு ஒரு நடப்பு, அழிக்க, காக்க, படைக்க ஒன்றுக்கு நீ போகாதபடி எல்லாவற்றையும் எல்லாம் நிரப்புகிறவருடைய வல்லவருடைய தேவன் நமக்குள்ள இருக்கிறார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். கிறிஸ்துவானவர் மகிமையின் நம்பிக்கையாக நமக்குள் இருப்பதே அந்த ரகசியம். ஹல்லேலூயா. நீங்க வெற்றி செலுத்தத்தக்கதாக இவ்வளவு தைரியம் பேசுற காரணம் என்ன? ரகசியம் என்ன? ரகசியம் சொல்லுங்க. உங்களை ஆசீர்வதிக்கிற கர்த்தர் எங்க இருக்கிறாரு? எனக்குள்ள இருக்கிறார். எத்தனை சொல்றீங்க? எனக்குள்ள இயேசு இருக்கிறார். எனக்குள்ள இயேசு இருக்கிறார். எனக்குள்ள இயேசு இருக்கிறார். எப்படி இருக்கிறார் அவரு? எங்க சிஸ்டத்தினுடைய சாயலுக்கு ஒப்பானவராக இருக்கிறார். நீங்க சிஸ்டத்தினுடைய சாயலுக்கு ஒப்பானவர் இருக்கிறார். நீங்கள் பெற்றுக்கொண்ட தெய்வமும் உங்களை சிஸ்டத்தினுடைய சாயலுக்கு ஒப்பானவர். புதிய மனுஷனவர். எபேசியர் வாசிக்கும் சொல்லுகிறார், புதிய மனுஷன் தரித்து கொண்டிருக்கிறீர்களே. ஹல்லேலூயா. அப்ப தேவனாய் கர்த்தர் இந்த நாட்கள்ல ஆண்டவர் சமூகத்தில் பிரைசலார் அந்த காரியத்தை பாடு. நம்ம உண்மையாவே இன்னைக்கு அந்த பிரைசலோ தேவனுடைய பிரசனத்தை எத்தனை பேர் உண்மையாவே ஆராதனை நம்ம அனுபவிச்சு பாட ஆரம்பிச்சீங்க? ஹல்லேலூயா. உண்மையாவே அனுபவத்தோடு கூட ஆராதிக்கும் பொழுது இங்க இருக்கிற ஆட்கள்ல நம்ம அழைத்த தேவனுக்கு முன்பதாக இயேசு வரணும். இயேசு வந்துட்டா உங்களுடைய கிருபையில பிரைசலார் ஆட்கூட ஆட்டோமேட்டிக் வந்துடும். ஹல்லேலூயா. இயேசு வருவதுதான் கஷ்டம். வந்துட்டு ஆயிரங்கள் பேசலாம். ஜனக்கூட்டியில் கர்த்தர் கொடுப்பார். ஹல்லேலூயா. இயேசு வருவதற்கு உங்களை நீங்க ஒப்பு கொடுக்கணும். ஹல்லேலூயா. பிரைஸ் தி ஸ்தோத்திரம். எனக்கு அந்த ஸ்டான்ஸ் ரொம்ப பிடிச்சது. அந்த ஸ்டான்ஸ் அந்த பாட்டு, விலகாத பிரியாத உம் சமூகமே அதுதானே நிரந்தர சுதந்திரமே வேறொன்றும் வேண்டாம் நீ போதுமே நீ போதும் நீ போதும் நீ போதுமே விலகாத பிரியாத உன் சமூகமே அதுதானே நிரந்தர சுதந்திரமே. ஹல்லேலூயா. விலகாத புரியாத அவருடைய சமூகம். கர்த்தர் இது வாக்குத்தத்தம் மோசேவுக்கு கொடுத்த வாக்குத்தத்தம். ஆண்டவர் சமூகத்தில் தேவனாய கர்த்தர் மோசேயோடு பேசி கொண்டிருக்கும் பொழுது, ஆண்டவரே நீரே ஆனால் பேசுறாஸ்து உங்களுடைய சமூகம் எங்க முன்பதாக போடும். இது உடன்படி கர்த்தர் கொடுத்திருக்கிறார். தேவனாய கர்த்தர் இஸ்ரவேல் ஜனம் எங்கு போவது முன்பதாக கர்த்தருடைய பெட்டி போடும். கர்த்தருடைய பெட்டி போகணும். பிரைஸ்லாட். அது மட்டுமல்ல, இரவுல பிரைஸ்லாட் அக்னி ஸ்தம்பமாக பகலில மேகஸ்தம்ப கர்த்தர் கூட இருந்தார். ஹல்லேலூயா. அதனாலதான் அவங்களை யாரும் மேற்கொள்ள முடியல. அவரை மேற்கொள்ள எவ்வளவு ட்ரைவை பார்த்தாங்க. எப்படி வருவதற்கு முன்பாக காணாத வருவதற்கு முன்பதாக அழைத்து நினைத்தார்கள். ஆசிர்வாதத்தை தடைபட நினைத்தார்கள். அவர் தோற்று போன காரணம் தேவனுடைய விலகாத பிரியாத சமூகம். ஹல்லேலூயா. இந்த சமூகத்தை விட்டு விலகாதபடி காத்துக்கொள்ள சொன்னா நீங்க அவர் சமூகத்தை நிற்கணும். ஹல்லேலூயா. அவருடைய சமூகத்தில் நாடுகளுக்கு ஒரு நன்மை குறையப்படாது. அவருடைய சமூகத்தில் காத்தவர்களுக்கு நன்மையை பெறுவார்கள். அவருடைய சமூகமே அவளுக்கு மகிமை தரும், வெட்கப்படுத்த மாட்டார். ஹல்லேலூயா. அவருடைய சமூகத்தில் காத்திருந்த மோசேயின் முகம் பிரகாசித்தது. முகத்தை பார்க்கக்கூடாது, ஜொலித்ததா. ஹல்லேலூயா. அவருடைய முகத்தை பார்க்கக்கூடாதபடி ஜொலித்தது என்று சொல்லி வேதம் வாசிக்கிறேன். காரணம் ஒரு சமூகம். ஹல்லேலூயா. ஒரு சமூகத்துல உன்னை கர்த்தர் பிரைஸ்ல பார்ப்பார். நீ அவரை பார்க்கணும். பிரைஸ்ல நீங்க அவரை பார்க்கணும். அவரை நீங்க பார்க்கணும். அவரை பேசுறதை நீ கேட்கணும். நீங்க சொல்றதை அவர் கேட்பார். ஹல்லேலூயா. யாருக்கு என்ன காரணம்? அவரோட சமூகத்தில் வரணும். இந்த நாட்கள ஒரு சூழ்நிலை சூழ்நிலைகள் பிசாசு கொடுத்துட்டான். ஜெபத்தினுடைய நேர்மை கடந்த வாரத்துல பார்த்தோம். கடந்த வாரத்துல பார்த்தோம் ஜெபம். என்னென்ன ஜெபத்தை பார்த்தோம்? ஊக்கமான ஜெபம், விசுவாசமான ஜெபம், கருத்தான ஜெபம். ஹல்லேலூயா. ஊக்கமான ஜெபம். ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் ஊக்கம் தேவை. ஊக்கத்தோடு ஜெபிக்கணும்.
ஊக்கத்தோடு ஜெபிக்கணும். ஆண்டவரே பிரைஸ் காரணத்தோட ஜெபம் பண்ணுவது சாதாரண விஷயம் அல்ல, ரொம்ப லகுவான விஷயம் அல்ல. தேவனுடைய கர்த்தருடைய பிள்ளைகளே, ஜெபம் ரொம்ப ஈஸியான காரியம், ஆனா ரொம்ப கஷ்டமான காரியம். இல்லையா? நீ முழங்கால் படித்த உடனே, நீ ஸ்தோத்திரம் ஆரம்பித்த உடனே சத்துரு சில காரியங்களை கொடுப்பான். நீ சரியில்லை, நீ யோக்கியதும் இல்லை, நீ தகுதி இல்லை, பிரயோஜனமற்ற உண்மையிலான நீதியிலான ஒரு ஜெபத்தை கர்த்தர் எப்படி கேட்பான்? கர்த்தர் பரிசுத்தமாச்சே, உனக்கு பரிசுத்தம் இல்லையே. கர்த்தர் நீதிமானாச்சே, உனக்கு நீதி இல்லையே, உண்மை இல்லையே. நீ ஜெபத்தை பண்ணல, நீ விசுவாசிகளை வேதத்தை வாசிக்க மாட்டேங்கிற, ஒண்ணுமே இல்ல, சரியில்லை, அதனால நீ ஃபெயிலர். உன் ஜெபத்தை கர்த்தர் கேட்க மாட்டார். அவ்வளவுதான். அப்படி சொல்லணும். ஊக்கமான ஜெபம். இயேசு கிறிஸ்துவை கொண்டு பிசாசு பிரைஸ்ல சோதிக்கும்படியா பிரைஸ கொண்டு போனான். ஆண்டவர் பிரைஸ் ஆவியில் சொல்லுகிறார், அவர் வசனத்தை சொல்லுகிற பிரைஸ், அதான் ஊக்கமான ஜெபம். பிரைஸ பொருளாத கிரிகளை மேற்கொண்டு ஊக்கமான ஜெபம். வசனத்தை சொல்லி ஏறெடுக்கிற கிருபை, வசனத்தை சொல்லி மேற்கொள்கிற கிருபை கர்த்தர் உனக்கு கொடுத்திருக்கிறார். வசனம் சொல்லி ஜெபிக்கிற இல்ல, நான் ஆராதிக்க தேவனாய் கர்த்தர் சொல்லுகிறார், என்னை அவன் ஆண்டவர் இயேசு ரத்தம் கழுவப்பட்டு இருக்கிறார், இன்னைக்கு அவனை பிள்ளைய மாறி இருக்கிறேன். அல்லேலூயா. வேதம் சொல்லுகிற கலாத்தியர் 4:7 வாசிக்கும் பொழுது கர்த்தர் அப்பா பிதாவை கூப்பிடத்தக்கதாக தேவன் தம்முடைய குமாரன் ஆவியை எனக்கு கொடுத்திருக்கிறாரே. இனி வேதம் சொல்லுது, இனி நான் அடிமை அல்ல. பிரைஸ் தி லார்ட். என்ன சொல்லுது? இனி நான் அடிமை அல்ல. வசனம் வாசிக்கல, அடிமை அல்ல. எபேசியர் கலாத்தியர் 4 அதிகாரம் 6 வாசிக்கலாம். அப்படியே ஆபிரகாம் தேவனை விசுவாசித்தான், அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது. ஆகையால் விசுவாச மார்க்கத்தார்கள் எவர்களோ அவர்களே ஆபிரகாமுக்கு விடைபெறுகிறார்கள். கலாத்தியர் 4 அதிகாரம். மேலும் நீங்கள் புத்திரர் இருக்கிறபடினால் அப்பா பிதாவை கூப்பிடத்தக்க தேவன் தம்முடைய குமாரன் ஆவியை உங்கள் இருதயங்களில் அனுப்பினார். ஆகையால் இனி அடிமையிராமல் புத்திரனாய் இருக்கிறாய். நீ புத்திரனானால் கிறிஸ்து மூலமாய் நீ உடன் சுதந்திரமாக இருக்கிறாய். தன்னை ஸ்தோத்திரம் பண்ணலாமே. அல்லேலூயா. பிசாசு சொல்லுவான், நீ எப்படி ஜெபிக்கிற, உனக்கு என்ன தகுதி இருக்குது? அவர் யூத கோத்திரத்தில் வந்தவர், யூதருக்கு ராஜாவர். இயேசு கிறிஸ்து யூத கோத்திரம் வந்தவர், நீயும் புறஜாதியார், நீ தேவனை அறியாதவர், எப்படி இயேசுக்குள்ள வர முடியும்? எப்படி ஜெபத்தை கர்த்தர் கேட்பார் என்று சொல்லுகிறார் பொழுது நீ சொல்லணும், இல்ல அவர் சொல்லியிருக்கிறார், அப்பா பிதாவை கூப்பிடத்தக்கதாக என் தேவனாய் கர்த்தர் எனக்குள்ள ஒரு ஆவி வைத்திருக்கிறார். அல்லேலூயா. தேவன் ஆவி பெற்று கர்த்தருடைய பிள்ளைகளே தைரியமா தேவசம் சொல்லணும். பிசாசு சொல்ல தைரியமா சொல்ல, ஆண்டவரே இல்ல எனக்குள்ள அடிமை இல்லை. நாடு என்ன எதற்கு அடிமை இல்லை? ஒருவேளை பிசாசுடைய ஏதோ ஒரு பாவத்துக்கு அடிமை, ஏதோ ஒரு சூழ்நிலைக்கு அடிமை, ஏதோ ஒரு காரியத்துக்கு அடிமை உன்னை வைத்திருக்கலாம். அந்த அடிமைகளை பேச சொல்லணும். ஆண்டவர் பார்த்து, ஆண்டவர் இல்ல நான் தேவனுக்கு அடிமை. அல்லேலூயா. நான் தேவனுக்கு அடிமை இருக்கிறேன். தேவனாய் கர்த்தர் இந்த மரத்து நாட்டு அடிமை நாடு, பெட்டக்கார அடிமை நாடு. என்னை கர்த்தர் அப்பா பிதாவோடு கூப்பிடத்தக்கதாக புத்திர சுவீகாரத்தை கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. தேவன் அபிஷேகம் பெற்று கர்த்தருடைய பிள்ளைகளே, தேவன் ஆவி பெற்று கர்த்தருடைய பிள்ளைகளே ஒருவனும் மேற்கொள்ளப்படாதபடி தேவனுக்கு கிருபையை கொடுத்திருக்கிறார். நீ செய்வது ஒரு காரியம், முழங்கால் போட்டுடு. அவ்வளவுதான். நீ முழங்கால் போட்டு பாரு. ஜெபிக்கும் போது ஜெபிப்பது முன்பதாக நீ ரொம்ப டயர்டா இருக்கையோ, ஜெபம் பண்ண முடியல, ஆராதிக்க முடியல, துதிக்க முடியலன்னு சொல்லி கஷ்டம் வரும். ஆனா ஜெபம் பண்ணி பார்த்து முழங்கால் போட்டு நீ ஒரு 5 நிமிஷம் ஜெபம் பண்ணி முடிச்சுட்டு போயிடலாம். 10 நிமிஷம் ஜெபம் பண்ண நினைச்சு பாரு. நிச்சயமா அன்னைக்கு தான் நல்ல அப்படின்னா ஜெபம் பண்ணுவார். அல்லேலூயா. ஏதோ உனக்குள்ள பரிசுத்தாய் வாக்கடங்கா பெருமூச்சோடு கூட தேவனாய் கர்த்தரோடு கனெக்ட் ஆகி ஆண்டவரை பிதாவை நோக்கி மகிமைப்படுத்தி கொண்டிருப்ப துதிக்க 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 எல்லா தடைகளும் மாறும், எல்லா அற்புத அடையும் நடக்கும். நீ சந்தோஷம் மகிழ்ச்சியோடு வெளியே வருவ. அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். அப்ப ஜெபம், பிரைஸ் தி லார்ட், ஸ்தோத்திரம். தேவ பிள்ளைகளே, ஜெபிப்பு கடநாட்டு பார்த்தோம். ஜெபிப்பு முன்பதாக நீ யாரு, நம்ம எப்படி உட்கார்ந்து எங்க உட்கார் எப்படி இருக்கணும் என்று நம்ம பார்க்கிறோம். நம்ம டைம் இல்லைனால நம்ம சீக்கிரமா பிரைஸ் தி லார்ட், ஸ்தோத்திரம் வாழ வேண்டி இருக்குது. இன்னைக்கும் பிரைஸ் தி லார்ட், ஸ்தோத்திரம். தேவனுடைய கர்த்தர் ஒரு காரியத்தை கொடுத்து நான் அதே காரியத்தை கொடுத்து எங்களோடு கூட பேச கர்த்தருடைய ஆவி உதவி செய்வாராக. பிரைஸ் தி லார்ட், ஸ்தோத்திரம். இந்த காலை வேளையில கூட பிரைஸ் தி லார்ட், ஸ்தோத்திரம், வசந்த வாசிக்கும் பொழுது ஜெபித்த வாசிக்கும் பொழுது கர்த்தர் கொடுத்த வசனம் பிரைஸ் தி லார்ட், ஸ்தோத்திரம். கடந்த வாரத்தில் பார்த்தோம், ஒரு நல்ல மனிதனுடைய வசந்த ஜெபத்தை பார்த்தோம். யாரும் ஜெபம், யாருடைய ஜெபம் பார்த்தோம். ஜெபம் அவன் எல்லை கர்த்தர் புதிதாக்குனாலே யாபேசு ஜெபத்தை பார்த்தோம். யாபேசு எப்படி பிறந்தவன், தாய் எப்படி பிறந்து பெற்றெடுத்தா,
துக்கத்தை பெற்றிருந்தார். அப்படி துக்கமான சூழ்நிலை வரும் பொழுது நான் சொன்ன உங்களுக்குள்ள ஒரு காப்பி வரும். போகிற இடத்துல இனபத்துக்கு மத்திய சொந்த கர்மத்தின் வாழ்க்கையில உனக்குள்ள ஒரு பேச பலைவரம் வருது, உனக்குள்ள ஒரு காப்பு அதாவது இம்பேக்ட் தாழ்மடப்பு வருதுன்னா அது நல்லது. இதை இப்படி சொல்லிட்டாங்க, இன்னும் பேசினாங்க, பேசணும் நல்லது. ஆனா அதே அப்படி வச்சிருக்க கூடாது. ஆண்டவர் சமூகத்துல உன் இருத்தை ஊற்றணும். சங்கீதம் 67 சொல்ல உன் இருத்தை ஊற்றணும். சகல ஜனங்களை காணது கர்த்தருடைய இருத்தை ஊற்றணும். ஊற்றப்படுவது கர்த்தர் சொல்லுகிறார், வல்லமை கர்த்தருடையது. அல்லேலூயா. வல்லமை கர்த்தருடையது. தேவ பிள்ளைகளே, உனக்கு அந்த வல்லமை கர்த்தர் கொடுக்க முடியும். உண்மை கொண்டது வல்லமை கொண்டு கர்த்தர் செய்ய முடியும். அவர் சொல்ற வல்லமை கர்த்தருடையது. ஒரு முறை பேச கேட்டிருக்க, 2 முறை கேட்டு, 1 முறை பேசினார், 2 முறை கேட்டிருக்கிறேன். வல்லமை தேவனுடையது. அல்லேலூயா. காரணம் என்ன தெரியுமா? தேவனாய கர்த்தர், நீ ஆராதிக்க தேவனாய கர்த்தர் வல்லமை உள்ளவர், அற்புதம் செய்கிற ஆண்டவர், கிருபை செய்கிற ஆண்டவர், வல்லமை தேவனாய கர்த்தர். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீ அழுந்திருக்கணும். நான் ஆராதிக்க தேவன் ஜெபத்தை கேட்பார், விண்ணப்பத்தை கேட்பார் என்று அறிந்திருக்கணும். அல்லேலூயா. அதனாலதான் யாபேசு கேட்ட, ஆண்டவரே என் ஜெபத்தை கேட்டோம், நான் துக்கத்தில் பிறந்திருக்கிறேன், எனக்கு இப்படி சுச்சுவேஷன் இருக்குது, என் எல்லை சிறிதா இருக்குது, அதனால என்ன பண்ணுங்க, என் ஜெபத்தை கேட்டு என் எல்லையை விஸ்தாரமாக்குங்க, என் ஆசீர்வதிக்கிற ஆண்டவரே, துக்கம் என்ன தொடராதபடி மேற்கொள்ளாதபடி காட்டுக்குள்ள சொன்னார். அவன் ஜெபத்தை கர்த்தர் கேட்டார் இல்லையா? கேட்டார். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். அவருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். கேட்டாருடைய காரியத்துல சொல்லி நான் வசம் போயிடுறேன். நம்ம அந்த ஜெபத்தை அவர் கேட்டாரா அப்படின்னு சொல்லி அதனுடைய என்ன ஜெபம்? அது விசுவாசமான ஜெபமா இல்ல கருத்தான ஜெபமா ஊக்கமான ஜெபமா? விசுவாசமான ஜெபம். அல்லேலூயா. அது விசுவாசமான ஜெபம். எல்லை சிறிதா இருக்கும் பொழுது கர்த்தர் நம்பி எல்லை பெரிதாக்க முடியும். நம்ம நினைக்கும் நம்முடைய அறிவு, நம்முடைய ஞானம், நம்முடைய சொந்தக்காரர், நம்முடைய பணம், பேக்ரவுண்டு, நம்முடைய படிப்பு, இதுதான் நம்ம கேல்குலேட் பண்ணுவோம். ஆனா விசுவாசிக்கிற என்ன பண்ண தெரியுமா? ஆண்டவரே நான் ஆராதிக்கிறவன் அற்பமான மனுஷன், ஆண்டவரே நான் தகுதியில், ஆண்டவரே யோகியதை ஆணவமானக்கூடும். அல்லேலூயா. ஆனால் உம்மாலக்கூடும். எவனை மேம்படுத்த முடியும், எவனை உயர்த்த முடியும், எவனை நிறுத்த முடியும்? ஆண்டவரே எளிவனை குப்பையில் உயர்த்த விசுவாசிக்கிறேன். ஆண்டவர் விசுவாசம் உனக்கு இருக்குமானால் அதான் விசுவாசம். அல்லேலூயா. உன்னோட தகுதிக்கு மிஞ்சி, உன் யோகியதைக்கு மிஞ்சி, உன் எபிலிட்டிக்கு மிஞ்சி தேவ சமூகத்தில் விசுவாசம் வைக்கிற மாதிரி அதான் விசுவாசம். அல்லேலூயா. அதனால தேவனாய கர்த்தர் சொல்ற காரியம் விசுவாசம் ஜெபம் பிணியாளையும் ரட்சிக்கும். ஓகே, அது வேற நாள் பார்ப்போம். இன்னொரு விசுவாசம் ஜெபத்தை அன்னைக்கு பார்த்தனால முடிச்சலாத டைம்ல விட்டுட்டேன். இந்த யாபேசுக்குள்ள ஒரு பெரிய விசுவாசம் என்ன தெரியுமா? என் எல்லையை பெருசாக்கணும். ஏதோ ஒரு குறுகிய வட்டத்துல இருக்கிறேன், ஏதோ ஒரு கொஞ்சத்துல இருக்கிற. சில பேர் சொல்லுவாங்க, நான் குந்தி நடக்கிறேன், ஒரு ஆசீர்வாதம் இல்லை. இன்னைக்கு பழைய நான் கடந்த நாட்டு சொன்னது போல 2025 என்ன நிலைமை இருந்துச்சோ 2024 அதே நிலைமை 25 என்ன நிலைமை 2020 அப்படி இருக்குமா, என் வாழ்க்கை அப்படி இருக்குமா என்ற ஒரு எண்ணம் உங்களுக்குள்ள வரலாம். அல்லேலூயா. அந்த வாழ்க்கை தேவனாய் கர்த்தர் சொல்லுகிறார், அப்படி என்ன விசுவாசத்தை ஒரு விசாலமாக்கு. உன் விசுவாசம் பெருசானா ஆசீர்வாதம் பெருசாகும். நம்புறீங்களா? உன் விசுவாசம் ஏன் ஒரு சொல்லுவாங்கல்ல, கேட்கிறவன் பெற்றுக் கொள்கிறார். உன் உள்ளத்துல என்ன இருக்கணுமா? பெருசா கேட்கணும், பெருசா கேட்கணுமா? பேசணும். உள்ளுவதெல்லாம் உயர்வுலன் அப்படின்னு ஒரு திருக்குறள் சொல்லுவாங்க. உள்ளுவதெல்லாம் உயர்வுலன். நினைப்பது பெருசா நினை, கேட்கறது பெருசா கேளு. உள்ளுவதெல்லாம் உயர்வுலன் மற்றும் தண்ணியும் தள்ளாம நீர்த்து ஒரு குரல் நினைக்கிறேன். பேசலாம். மற்றதெல்லாம் வேணும் இல்லை. தேவனாய கர்த்தர் சமூகத்துல நிக்கிற நீ நானும், ஆண்டவரே இந்த எல்லையை பெரிதாக்கணும். என் வாழ்க்கை எல்லை, என் விசுவாச எல்லை, என் ஜெப எல்லை, தேவனுக்காக கொடுக்கிற எல்லை, ஆண்டவர் சமூகத்தில் இருக்கிற எல்லையில் தேவனை துதிக்கிற எல்லையை மாறணும். ஃபர்ஸ்ட் இது நீ மாத்திட்டேன்னா அந்த எல்லை ஆட்டோமேட்டிக் மாறும். அல்லேலூயா. உன் விசுவாச எல்லை மாறினா ஆட்டோமேட்டிக் ஜெப எல்லை மாறும். விசுவாசனுடைய எல்லை மாறும் பொழுது உன் ஆசீர்வாதம் ஆட்டோமேட்டிக் மாறும். பகுதிக்கு நம்பி மாறும், கிருபை மாறும், அபிஷேகம் மாறும், வல்லமை மாறும். அப்ப என்ன சொன்னார் ஆண்டவர்? யாபேசை போல விசுவாசம் ஜெபிக்க. ஆண்டவரே இந்த வருஷத்துல ஜெபங்களை மாற்றுங்க. ஒரு குறிப்பா ஜெபிக்கிறேன், ஒரு கொஞ்சம் ஜெபம் ஜெபிக்க, சொற்பமா ஜெபிக்கிறேன், கொஞ்ச நேரம் ஸ்தோத்திரம் பண்றேன், ஸ்தோத்திரம் ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே பட்கிறது இல்ல. ஜெபத்தை மாற்றணும். ஜெபம் மாறும் எல்லை மாறுகிறது. ஜெபம் மாறும் விஸ்தாரம் பண்ணுகிற கர்த்தர். ஏன்னா ஜெபத்தை கேட்கிறவர், விண்ணப்பத்தை கேட்கிறவன் கூட இருக்கிறார். ஆண்டவர் எதற்காக அழைத்திருக்கிறார், எதற்காக தெரிந்து கொண்டிருக்கிற கர்த்தரோட பேச விரும்புகிறார். ஆனா கர்த்தர் எப்ப என் மகன் பேசுவான், எப்ப இவனோட உட்கார்ந்து பேசுவான்,
நீ எத்தனையோ காரியம் செய்யலாம், என்னமோ செய்யலாம், ஆனா கர்த்தர் பேசாதபடி கர்த்தரோடு பேச மாட்டார். அதான் ரொம்ப அவசியம். ஓடி போய் வாழை பிடிச்சு உட்கார சொல்ல ஆண்டவர் நம்ம ஆண்டவர் இல்லை. நீ ஓடி வந்து உட்காந்து அவன் காடை பிடிச்சி அவன் காடை நீ பிடிக்க கட்டோட கண்ணை பிடி தட்டி கொடுத்து, மகனை பயப்படாதே பயப்படாதே உன் எல்லை விஸ்தாரமாக்குற இல்லையா? எல்லையை கர்த்தர் விஸ்தாரமாக்குற முதலாவது விஸ்தாரமாக்க வேண்டியது நீ பேச நிப்பு பேசுறான் நிக்கிற இடம் தேவ சமூகத்துல அதிகமா ஜெபிக்கணும். உனக்குள்ள வைராக்கியம் வேணும். நீ அழிந்து போக தேவ சித்தம் அல்ல. நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன். எசேக்கியேல் 33ஆம் அதிகாரம் 11-12 வாசிக்கும் பொழுது தேவனாய் கர்த்தர் சொல்கிறார், துன்மார்க்கனை ஒரு நாள் அழிக்க தேவ சித்தம் அல்ல. துன்மார்க்கன் அழிந்து போக தேவ சித்தம் அல்ல. அவன் மனம் திரும்பவே கர்த்தர் விரும்புகிறார். ஐயோ முன்னமா ஜெபிக்க முடியல பாஸ்டர், முன்னமா ஜெபிக்க முடியல ஆண்டவரே, எனக்கு தெரியல ஆண்டவரே, ஐயோ ஜெபிக்க முடியல, பல நாட்கள கண்ணீர் அழுவேனே, என் ஜனங்களுக்கு தேசம் திரை பண்ணிப்பேனே, ஐயோ 18 மணி கண்ணீர் விடுமே. நான் பேச இறைவே சொன்னது போல என் தலை தண்ணீரும் என் கண்ணீர் ஊற்றும் நலமாயிருக்குன்னு சொல்லி ஜெபித்து நாட்கள் இருக்கிறது என்று சொல்லி உனக்குள்ள பாரம் இருக்கலாம். கர்த்தர் சொல்ல மீண்டும் ஜெபத்தை ஸ்டார்ட் பண்ணு. உன் எல்லையில் ஒரு விஸ்தாரத்தை நீ பார்க்க முடியும். எல்லை கர்த்தர் விஸ்தாரம் பார்க்க முடியும். அல்லேலூயா. ஜெபத்தை கேட்கிற தேவன் நிச்சயமாகவே உன் எல்லையை விஸ்தாரமாக்குவார். ஃபர்ஸ்ட் ஸ்டெப் ஜெபம் தான். அல்லேலூயா. உன் எல்லையில ஒரு பெரிய ஆசீர்வாதங்கள் பிரைஸ் ஸ்தோத்திரம் எது சொல்கிறது? தேவனாய் கர்த்தர் அமாந்தர் வழிகளை என்ன சொல்றாரு? எல்லா காரியத்துல இப்ப என்ன சொன்னாருன்னா, அவர் வசனம் ஏசியா நினைக்கிறேன். அந்த வசனம் என்ன சொல்லுன்னா, அவர் என்ன சொன்னாரு? ஏசாயால ஒரு வசனம் பாருங்க. காஞ்சூரிக்கு பதிலாக வசனம் பாருங்க. காஞ்சூரிக்கு பதிலாக என்ன இருக்குமா? தேவதார் வீழ்ச்சிகளையும் விருத்தினையும் படைக்கப்பட்ட தேவன். அல்லேலூயா. அந்த கடைசி வசனம் இருக்கு பாருங்க. காஞ்சூரிக்கு பதிலாக காஞ்சூரி கேள்விப்பட்டீங்களா? முள்ளு கேட்டீங்க. காஞ்சூரி முள்ளு விருச்சொலிகள் யார் கேட்டு இல்லையா? காஞ்சூரி முள்ளு சொன்னீங்களா? ஏசி 56 நினைக்கிறேன் பாருங்க. 56 முதல் 56 55 13 முச்செடிக்கு பதிலாக தேவதாரு விருட்சம் முளைக்கும், காஞ்சோரிக்கு பதிலாக மிருது செடி எழும்பும். அது கர்த்தருக்கு கீர்த்தியாகவும் நிர்மூலமாக நித்திய அடையாளமாகவும் இருக்கும். ஆமென். இப்ப நீங்க ஜெபிக்க ஆரம்பிச்சீங்க பாருங்க. ஆண்டு சொன்ன வசனம் தான் ஞாபகம் எழுதல. என்ன சொல்றாருன்னா, அவர் சொல்றாரு, நீ ஜெபிக்க ஆரம்பிச்சா ஒருவேளை வாழ்க்கையில முச்சு எதை பார்த்தாலும் ஆசீர்வாதம், எங்க பார்த்தாலும் பிரச்சனை, எங்க இப்படி தெரியுமா போராட்டம், இப்படி தெரியும் பிள்ளைங்க, இப்படி காரியம், எல்லா காரியம் பிரச்சனை, எங்கேயும் ஒரு சிக்கல், ஏதோ ஒரு முன்னாடி வெளிவர சிக்கல், இது மாட்டிக்கிற ஒரு பயம். ஆனா ஒரு காரியம் செய்து பாருங்க. இன்றைக்கு தீர்மானம் பண்ண, ஆண்டவரே நான் நல்ல ஆண்டவரே, என்னை ஒரு விஷயம் கூட மன்னிச்சிருங்கப்பா, ஒரே விஷயம் கூட மன்னிச்சிருக்க, ஒரு சமத்துல ஒரு விஷயம் ஒப்பு கொடுக்கிற ஆண்டவரே, இந்த ஒரு விஷயம் கூட தேவன் ஒப்பு கொடுக்கிறப்பா, இப்படி எனக்கு பிடிக்கிறேன், எனக்கு வேணாம், நாம தூசிக்கப்படுகிற ஆண்டவரே, இந்த ஒரு விஷயம் கூட மன்னிச்சு சொல்லி தேவ சமூகத்துல என்ன வாசிக்கலாமா? ஏசாயா 55ஆம் அதிகாரம் 13 வாசிக்கும் பொழுது என்ன சொல்றாரு? முச்செடிக்கு பதிலாக தேவதார் விருட்சம் முளைக்கும். நீ ஜெபிக்கும் பொழுது உன் நினைவில் என்ன தெரியுமா? ஏன்னா கர்த்தர் சொல்லுகிறார், தேவ பிள்ளைகளே ஏன் தெரியுமா? 7ஆம் வசனம் வாசிக்க சொன்ன 7ஆம் வசனம் வாசிக்கல. 7ஆம் வசனம் வாசிக்க பாருங்க. என்ன சொல்றாரு? துன்மார்க்கன் தன் வழியையும் அக்கிரமக்காரன் தன் நினைவையும் கர்த்தர் திரும்பதான் ஜெபமே. அல்லேலூயா. துன்மார்க்கன் தன் நினைவில் துன்மார்க்கன் தன் வழியையும் அக்கிரமத்தின் நினைவை விட்டு கர்த்தர் திரும்புகிற பொழுது கர்த்தர் என்ன பண்ணுவாராம்? மனதுருகுவார். ஆண்டவரே, நாட்கள் பாஸ்டர் பழைய நாட்கள் இப்படி இருந்த இவ்வளவு மோசமா, ஐயோ பழைய மாதிரி ஜெபம் பண்ண முடியல, ஆராதிக்க முடியல, வேத்த வாசம் முடியல, அப்படியே ரொம்ப தூரம் போயிட்டான் பிசாசு. பிசாசெல்லாம் போக மாட்டான், நம்ம தான் போயிட்டோம். அல்லேலூயா. எந்த நாளும் நல்லா புரிஞ்சவங்க, எந்த நாளும் தேவ சமூகத்தில் இருக்கிற நான் சொல்றேன், நீங்களும் நானும் தான் பேசலாம். அவனவன் தன் தன் சுய இச்சையால் சிக்கொண்டு இழுக்கொண்டு அவதிப்படுகிறான். நம்மளும் மாட்டிக்கிறோம். அவன் மாட்டேன் அவசியம் அந்தர்வாடி, உண்மைதான், அது அறியாத உண்மைதான். ஆனா ஒரு காரியம் வேறு சொல்லுது, ஆனா பொழுது போட்டப்பா, இன்றைக்கு
டுடே இன்னைக்கு ஆண்டவர் சமூகத்துல இன்னைக்கு ஒப்பு கொடுப்போம். ஆண்டவர் சொல்றார், ஆண்டவரே நான் பாவி இருக்கிறேன், தூரம் போயிட்டேன், ரொம்ப தூரம் போயிட்டேன் ஆண்டவரே, ரொம்ப தூரம் போயிட்டேன், கர்த்தருடைய போயிட்டு வேதவாசிகள் ஜெபிக்கிற ஆராதிக்கிற படிக்கிற ஒண்ணுமே ஆண்டவரே தயவாய் மன்னிங்கன்னு சொல்லி ஒரு வார்த்தை ஆண்டவரை கேட்கணும். என்ன கேட்கணும்? ஆனா கேட்கணும் இடத்தை சொல்றாரு, துன்மார்கன் தன் வழியும், அவன் வழியே துன்மார்கன் நடப்பாரு, அவன் வழியும் அக்கிரமக்காரன் தன் நினைவுகளுக்குள் அக்கிரம சிந்தை கொண்டிருந்தான், அது பாவமா வசனம் சொல்லுது. அக்கிரம சிந்தை உனக்குள்ள அக்கிரம சிந்தை, எதை பார்த்தாலும் அக்கிரமம், எதை பார்த்தாலும் அக்கிரமம், அநியாயம், துன்மார்கமான சிந்தனைகள் நமக்கு இருக்குமானால் என்ன பண்ணுவோம்? அதை விட்டுட்டு எங்க திரும்பணும்? கர்த்தருக்கு திரும்பணும். அப்ப கர்த்தர் என்ன பண்ணுவாரா? உண்மையே இப்படிப்பட்ட தெய்வத்தை நீங்க பார்த்திருப்பீங்களா? ஒரு பாவிக்கு மனதிருக்கிற கர்த்தர், ஒரு துன்மார்க்க மனதிருக்கிற கர்த்தர், ஒரு பாவிக்கு நேசிக்கிற கர்த்தர், ஒரு பாவி தன் வீட்டில் இருக்கிற எல்லா ஆஸ்திகளை விட்டுட்டு ஒரு கெட்ட குமாரன் ஓடி போய் தின்னி சாப்பிடுவதற்கு எல்லா கிரிமியும் பொழுது கட்டி அடைக்கிற ஒரு தகப்பனை போல் இருக்கிற ஒரு தெய்வத்தை நீங்க பார்க்க முடியுமா? ரிப்பன் என்ற ஒரு வார்த்தை கொடுத்திருக்கிற ஒரு தெய்வம் உலகத்தில் இருக்குமானால் அது ஆண்டவர் இயேசு. ஹல்லேலூயா. நான் சொன்னது எந்த சூழ்நிலை எந்த நேரத்திலும் என் தேவனாய் எதிர்பார்த்து வா மகனே வா, பிரைஸ் தி லார்ட், மீண்டும் வரும் பொழுது கர்த்தர் நிச்சயமாக பழைய நிலைமை கட்டளை கர்த்தர் உயர்த்துவார். ஹல்லேலூயா. அவர் சொன்ன வசனம் சொல்லுது, வசனம் வாசிங்க, வாசிங்க. நம்முடைய தேவனிடத்திற்கு திரும்ப கடவன், அவர் மன்னிக்கிறதற்கு தயவு பெற்றிருக்கிறார். உன் ஜெபத்தை வேறுபடா தடையில தெரியும் வருது, நீ ஜெபிக்கூடா தடையில தெரியும் வருது. என்னை கர்த்தர் எப்படியோ ஒரு எப்படியோ முடியல, ஆராதிக்க முடியல, வேத வாசிக்க முடியல அப்படின்னு ஒரு மனசு இருக்குது. ஜெபிக்கிற ஆசை இருக்குது உனக்கு, மீண்டும் ஒரு ஆசை இருக்குது உனக்கு. ஆனா கர்த்தர் கூட திரும்ப எப்படி நடக்கும், என்ன பண்ணுவாரு, என்ன செய்வாரு? அவர் சொன்னாரு, அவர் மன்னிக்கிறதுக்கு தயை பெற்றிருக்கிறவர். இல்லையா? அதனால மனங்கால் படிக்கும் பொழுது தெய்வ பிள்ளைகளே, பிசாசோ அந்த சத்துவோடு கேட்கும் பொழுது என் கர்த்தர் தயை பெற்றிருக்கிறார். ஆமன துன்மார்க்கம் தான். ஆமா, வேத வாசத்துக்கு 7ஆம் அதிகாரம் 8-9 வாசத்துக்கு பார்த்தோம் இல்லையா? அவர் சொன்ன, ஆமா சத்துருவே என்னை அமுக்கு பார்க்கிறியா, நீ சந்தோஷப்படாதே, இருளி உட்காரப்பட கர்த்தர் என்னை வெளிச்சம் கொண்டு வருவார். ஆனா சொல்ற அந்த வார்த்தையை பிடிச்சி என்ன சொன்னாரு? நான் பேசலாம், என் தேவனுடைய கோபத்தினால் தண்டனை சுமக்கிறேன், ஒரு நாள் கர்த்தர் ஆனாலும் கூட என் தேவனாய் கர்த்தர் என் வெளிச்சத்தை கொண்டு வருவார். சத்துருவே சந்தோஷப்படாதே. இதுதான் விசுவாசம் ஜெபம். ஹல்லேலூயா. தேவனை ஆராதிக்க கர்த்தருடைய பிள்ளைகளே, கர்த்தருடைய சமூகத்திற்கு கர்த்தருடைய பிள்ளைகளே, நீ ஆராதிக்க தேவனாய் கர்த்தர் என் எல்லா அக்கிரமங்களையும் மன்னிக்க தயவுபடுத்திருக்கிறார், என் பாவங்களை மன்னிக்க தயவுபடுத்திருக்கிறார். அதனால் தொடர்ந்து பாவம் செய்வது அல்ல, தேவ சமூகத்தில் அறிக்கை செய்து விட்டுவிடுகிற பாவத்தை. ஹல்லேலூயா. துணிகரமான பாவங்கள், மறைவான குற்றங்களை அறிந்திருக்கிறார். ஹல்லேலூயா. அவர் சொல்லுகிறார், ஒரு காரியம், மரணத்துக்கு ஏதுவான பாவம் உண்டு, மரணத்துக்கு ஏதுவான பாவம் உண்டு, மரணத்துக்கு ஏதுவான பாவத்தை செய்யும் பொழுது ஜெபம் பண்ண கர்த்தர் நிச்சயமா கேட்பார். ஹல்லேலூயா. அன்று சமூகத்துல அவர் சொல்லுகிறார், வசனம் சொல்லுது, அடுத்த வாசம் வாசிக்கலாம். பூமியை பார்க்கிலும் என் நினைவுகள் உன் நினைவுகள் அல்ல. என்ன நினைவு? நினைவு என்ன? ஆண்டவரே 2000 சம்திங்ல நான் அச்சீவ் பண்ணீங்க, அன்னைக்கு ஓடி உழைச்ச அபிஷேக கிருபை வல்ல ஓடி இருந்தேன், இன்னைக்கு எனக்கு ஒண்ணு இல்லை, விட்டுட்டு உட்காந்துட்டேன். அப்படி விட்டு கர்த்தரை விட்டாரு. இனிமேல் எப்படி போக போறேன், இனிமேல் எப்படி ஜெபிக்க போறேன், இனிமேல் எப்படி கர்த்தர் உயர்த்த போறேன், அப்படிதான் உன் நினைவு. கர்த்தர் நினைவு அப்படி அல்ல, தேவ நினைவு அப்படி இல்லை. கர்த்தர் சொன்னாரு, கர்த்தருடைய குடும்பங்களே, தேவ ஜனங்களே, கர்த்தர் சொன்னார், ஒருவன் துன்மார்க்கமா இருந்து தேவனுக்கு பிரியமான காரியம் செய்து கொண்டு வந்து அவன் மனம் திரும்பும் பொழுது அவனுடைய துன்மார்க்கம் அவனுக்கு என்ன பண்ணலாம்? நினைக்க மாட்டாது, அது வராது, கணக்கில் வராது. துன்மார்க்கம் நடந்து பாவமா செய்து தேவனுக்கு விரோதமாய் பாவம் செய்து கர்த்தருக்கு திரும்பி வந்த பொழுது நீதிமானாக்கப்பட்ட பின்பு இயேசு ரத்தத்தில் கழுவப்பட்ட பின்பு அந்த பாவம் அவனுக்கு வராது. வராது. அதான் சொல்ல, உன் நினைவு என்னன்னா என்னோட வாழ்க்கை அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு, அவ்வளவுதான், சூரியம் ஆயிடுச்சு அப்படின்னு நினைக்கிறல்ல. அடுத்த சொல்ற பாருங்க, பூமியை பார்க்கிலும் வானங்கள் எப்படி உயர்ந்திருக்கிறதோ, பூமியை பார்க்கிலும் வானம் எப்படி உயர்ந்திருக்கிறதோ அப்படியே உங்கள் வாழ்க்கை வழிகளை பார்க்கிலும் வழிகளும் உங்கள் நினைவுகளை பார்க்கிலும் என் நினைவுகளும் உயர்ந்திருக்கிறது. உன் தேவனாய் கர்த்தர் உயர்ந்தவரமா? நான் சொன்னதுக்கு எனக்கு அன்பு சகோதரர்களே, நான் இதெல்லாம் எழுதல, ஆனா சொல்றேன்ல, நான் தியானோடு பண்ணல. இப்ப கர்த்தர் சொன்னதான் வசனத்தை சொல்றேன். ஒரு காரியத்தை தேவன் நல்லா புரிந்து கொள்ளுங்க. உன்
தேவனுடைய நினைவுகள் நீ இப்படி இருப்பதல்ல. நீங்க இப்படியே இருக்கணும், இப்படியே கூட்ட கூட்ட குடியணும், உட்காரணும், ஏதோ வரணும் போகணும், உட்காருங்க எழுங்க. இதுக்காக கத்த இல்ல. தேவனை கத்த சொல்லுகிறார் வசனத்திலிருந்து, உன் நினைவுகள் என்ன சொல்றாரு, பூமி பார்க்கிலும் வானம் எப்படி உயர்ந்திருக்கிறதோ, பூமியை பார்க்கிற வானம் எப்படி உயர்ந்திருக்கிறதோ, அதே சமயத்தில் என்ன சொல்றாரு, அப்படி உங்கள் வழிகளை பார்க்கலும் என் வழிகளும், உங்கள் நினைவுகளை பார்க்கலும் என் நினைவுகளும் உயர்ந்திருக்கிறது. பூமிக்கு வானுக்கு எவ்வளவு உயர்ந்திருக்கிறதோ அது போல நினைவுகளும் வழிகளும் தேவனாய கர்த்தர் உயர்த்தி வைத்திருக்கார். உன்னை கொண்டு ஒரு திட்டம் வைத்திருக்கார். நீங்க நினைப்ப வெரி புவர், வெரி ரொம்ப சொற்பமான மனுஷன், நான் ஒரு சரியான ஆள் இல்லை, சொல்றான் இல்லையா? அவன் சொல்றா பாருங்க, ஆண்டு சம்பந்தத்துல நான் சொன்னது போல சவுளு அழைக்கும் பொழுது கத்த சொன்னா, ஒரு சாதாரண ஆளு, பென்யமின் கோத்திரம் தான், ஒரு சின்ன பையன், கீசன் குடும்பம், அதுவும் கொஞ்சம் மனுஷன் அப்படின்னு சொல்றாரு. நான் ஒரு சின்ன ஆளு, எதுவுமே சொல்லும்போது நான் ஒரு சின்ன ஆளு, எல்லாரும் சின்ன ஆளு. ஏன்னா நமக்குள்ள ஆண்டவர் சொல்ல, மோசே சொல்றாரு, மோசே சொல்லுவோம் ஆண்டவர்கிட்ட, ஆமா ஆண்டவரை நான் ஒரு திக்குவாய் வந்த நானும் எனக்கு பேச வராது, நான் சரியில்லை, அவனுக்கு கோபம் எனக்கு, இதெல்லாம் அவங்க சொல்லியிருப்பான் இல்லையா? ஆனா இது எல்லாருமே என்ன, இதெல்லாம் கத்த எதிர்பார்க்கிற குவாலிட்டி நினைக்கிறீங்க. நீங்க நினைக்கிற குவாலிட்டி கத்த எதிர்பார்க்கிற குவாலிட்டி. நம்ம அழகு, சௌந்தரியம், வல்லமை, பயங்கரமா அழகு, வேலைக்கார, பெரிய பணக்கார, வசதி, இது அல்ல. பைத்தியம். நீங்க நான் யாரு? பைத்தியங்கள் பேசுறாங்க. யாரை வெக்கப்படுத்த முடிய வந்திருக்கிறோமா? ஞானிகளை வெக்கப்படுத்த முடியா. பலவான்கள் நீங்களும் கர்த்தருடைய பார்வையில யாரை வெக்கப்படுத்த வந்திருக்கிறோம்? பலவீனர்கள் யாரை வெக்கப்படுத்த வந்திருக்கிறோம்? பலவான்களை வெக்கப்படுத்தும்படியாய். உங்களுக்கு எனக்கு கொடுத்திருக்க பலம் என்ன தெரியுமா? என்ன பலம்? காண்டவத்த பலம். தேவச்சன உங்களுக்கு அந்த பலத்தை வச்சு நீ என்ன பண்ண தெரியல. ஆனா கத்த சொல்லுகிறார், உன் நினைவில் குண்டி குறுகி போயிடுச்சு. நான் ஏன் நான் இருக்கான் வந்து நான் ஜாம் தெரியும், எனக்கு தெரியல, இது தெரியல, எல்லாம் தெரியும், கத்தருக்கு தெரியும். தெரியலையா? ஆனா கத்த உன்னை கொண்டு ஒரு பெரிய திட்டம் வைத்த உயர்ந்து வைத்திருக்கிறான். உன் நினைவில் இல்ல, அவர் நினைவை பெரிய வைத்து உன்னை உயர்த்தணும், உன்னை பெரியவராக்கணும். ஒரு வீடுகளை கட்டணும். நமக்கு என்ன பண்ணுது? வீடுகளை கட்டணும். சகல ஆஸ்வாதை கொடுக்கணும், சகல நன்மையில கொடுக்கணும், உன்னை மேன்மைப்படுத்தணும், உன் உயர்ந்திருக்கிற சகல ஜனங்கள் ஜாதியும் உணர்ந்து வரணும். கத்த திட்டம் இது. நம்ம அதை மறந்துட்டு பிசாசுடுங்க, நாம நீ யூஸ்லெஸ், வேஸ்ட், ஜவமான தெரியல, ஆராய்ச்சி தெரியல, ஒண்ணுமே தெரியல, உங்களை போல நீ இல்லை. இப்ப நம்ம என்ன பண்ணா நமக்குள்ளே பிரிவினை கிரியேட் பண்ணிடலாம். அவளை போல நீ இல்லை, இவ்வளவு போல நீ இல்லை, இவ்வளவு போல அவன் இல்லை, அவன் பார்த்து உனக்குள்ள கீழே கிடக்கணும். ஆனா மேல ஒரு நாள் பாரு, மேல உன்னை பார்த்து வைத்திருக்க திட்டம் என்னன்னு பாரு. உன் அழைத்த தேவனாய கத்த சொன்ன திட்டம் தெரியுமா? நீ பேச உன்னுடைய நினைவுபடி அல்ல, உன் நினைவுபடி அல்ல, நீ கீழே பார்க்கிற. ஒரு நாள் மேல பாரு. மேல பார்க்கும்போது பேசலாம், தேவனாய கத்த உயர்த்து வர. மேல பார்க்கறது தான் ஜெபம். அல்லேலூயா. மேல பார்க்கறது கீழே பார்க்கவே மாட்டான். என்ன நடந்தாலும் பரவாயில்ல, நான் ஆராய்ச்சி தேவனை கர்த்தர் மேல பார்க்கிறேன். வானத்தை பூமி உண்டாக்கின சர்வ தேவனை நோக்கி பார்க்கிற பிள்ளையே, தேவ ஜனமே, என்ன நடந்தாலும் எல்லாவற்றுக்காய் ஸ்தோத்திரம் பண்ண பழைய கொள்ளும். அல்லேலூயா, அல்லேலூயா. அடுத்த வசனம் சொல்லுது, பரிசுத்த ஸ்தோத்திரம் 10ஆம் வசனம் சொல்லுங்க பாருங்க. மாரியும் உறைந்த மலையும் வானத்திலிருந்து இறங்கி இடத்துக்கு திரும்பாமல் பூமியை நினைத்து அதில் முளை கிளம்பி பூமி நினைத்தா விளையும்படி செய்து விதைக்கிறவனுக்கு விதையையும் புசிக்கிறவனுக்கு ஆகாரத்தையும் கொடுக்கிறது எப்படியோ அப்படியே என் வாயிலிருந்து புறப்படும் வசனமும் இருக்கும். அது வெறுமையா என்னிடத்திற்கு திரும்பாமல் அது நான் விரும்பினதை செய்து நான் அதை அனுப்பின காரியமாகும்படி வாய். இப்போது வாசித்து பாருங்க. ஒரு ஜெபிக்குள்ள வாழ்க்கையில எல்லா வசனங்களும் பெரிய மகிழ்ச்சி தரும், ஜபங்கள் மகிழ்ச்சி தரும், ஆராதனை மகிழ்ச்சி தரும், தேவனை துதிக்கும் பெரிய மகிழ்ச்சி சந்தோஷம் வரும். அல்லேலூயா. அவனுக்கு ஒண்ணுமே தேவையில்லை, ஒரு பைசா தேவையில்லை, ஒரு காரியம் தேவையில்லை, அவனுக்கு எல்லாம் மகிழ்ச்சி சந்தோஷம் வரும். அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். அதான் சொல்ற, ஜெபிக்கிறவனுக்கு என்ன நடக்குது? கடைசியில முச்செடிக்கு பதிலாக தேவதாரு விருட்சம் முளைக்கும். இத்தனை வருஷம் 2024 தொடங்கி 2025 பிரைஸ் முடிவு நாட்கள் வர இன்னைக்கு வர கூட இருக்கலாம் வச்சுக்கலாம். இன்னைக்கு வர உன் வாழ்க்கை ஒரு முச்செடியான அனுபவம். எது தொட்டாலும் முச்செடி பார்த்தீங்கன்னா, முச்செடி அதெல்லாம் சொல்ற முச்செடினா முச்செடி கத்து இப்ப மோஸ்ட் நாட்டு முச்செடி இருந்துச்சு. எது
நான் நினைச்சேன், ஏன் அந்த முச்செடி இருக்கிறோம் வேற யாரும் தெரியலையா? கர்த்தர் வெளிப்படை இருந்தாருன்னா, கர்த்தர் வெளிப்படை நினைச்சாருன்னா எந்த செடியில வந்து ஒரு மரத்தை வந்திருக்கலாம், ஒரு பானையை வச்சிருக்கலாம், பேசலாம். ஏன்னா முச்செடி எரிய வேண்டியதுதான் இல்லையா? முச்செடி யாருக்கும் பிடிக்காது, யாரும் யூஸ்லெஸ், வேஸ்ட். தேவனோட மகிமை எப்பவுமே பாருங்க. முச்செடி பார்த்து ஒரு வசனம் சொல்லுது, நம்ம 4 வசனம். முச்செடி பார்த்து சொல்லிச்சான், நீங்க எதுக்கு நான் வந்து உங்களுக்கு ராஜாவா இருக்கிற எல்லா செடிகளும் மரக்குடிகளை பார்த்துட்டு அங்க இருக்கிற ஜனங்களை பார்த்துட்டு அது சொல்லிச்சான். அது இவரு நம்ம சாரி யாரோட பையன், எருப்பாகரோட பையன், இதோட பையன் சொல்லுவான். என்ன சொல்லுவான்னா, முச்செடி பார்த்துட்டு முச்செடி சொல்லிச்சான், நீங்க எல்லாம் நான் உங்களுக்கு ராஜாவா இருப்பேன். நீங்க ராஜாவை சொன்னோடனே அது சொல்லிச்சான், நீங்க எல்லாரும் நான் வந்து இங்க வந்து எல்லாரும் அந்த முச்செடி எவ்வளவு படுத்துக்கிறோம், முச்செடி எவ்வளவு காலத்து வரும், சின்ன ஆனா அதுக்கு மகிமை கொடுத்தாங்களாம். இது நாட்கள சில அது அந்த வருஷம் வேற. என்ன சொல்ல வரேன்னா, முச்செடி யாருக்கு என்ன இல்லை, அது ஒரு படுது, பிடிக்காது, யூஸ்லெஸ். ஆனா அதுதான் கர்த்தருடைய மகிமை வெளிப்படும். ஏன் கர்த்தர் முச்செடிக்கு போனோம்? எதுக்கு முச்செடிக்கு போனோம்? உண்மை சொல்றேன், நீங்க நானும் யாருக்காவது பிரயோஜனம் வந்துருக்குமா? யாரும் உங்களை பார்த்து ஐயோ ரொம்ப அப்பா அன்பா பேசுகிறாங்க, உங்களுக்கு நீ ரொம்ப நாள் உங்களுக்கு பையன் உயர்ந்து சொல்லியிருக்காங்களா? ஒருவேளை வாழ்க்கையில முச்செடிகள் போல தள்ளப்பட்டது யாருக்கு பிடிக்காது? முச்செடி யாருக்கு பிடிக்காது? ஐயோ பிள்ளைங்களை பிடிக்காது, அவங்க போன பிடிக்காது, தொட்டா குத்திரும். அப்படிப்பட்ட பிளேஸ் முச்செடி அனுபவத்தில் இருக்கிற நீங்கள் நான் தேவ பிள்ளைகள் கர்த்தர் சொல்லுகிறார். அதற்கு பதிலாக என்ன நினைக்கலாம்? ஜெபம் பண்ணா என்ன நினைக்குமா? தேவதாரு விருட்சம். தேவதார் விருட்சம். தேவதார் அர்த்தம் தேவதார் நிறைய காரியம் சொல்றாங்க. தேவதார் விருட்சங்களை பேசுறாங்க. அதற்கு நிறைய நிழல் இருக்கும். பேச தேவனுடைய மகிமையாக பண்ணும். அப்ப முச்செடிக்கு பதிலாக தேவ விருட்சங்களை முளைக்க பண்ண முடியும். என் வாழ்க்கை முச்செடிதான் வாழ்க்கையா? என் வாழ்க்கை இதே போதுமா? எப்ப பார்த்தா குத்து, இது ஒரு பிரச்சனை, அங்க ஒரு பிரச்சனை, அங்க ஒரு பிரச்சனை, இப்படியே வாழ்க்கையில போகுது ஆண்டவரே என்று சொல்லிக் கொண்டிருக்கிற உனக்கு எனக்கு கர்த்தர் சொல்ற காரியம் தெரியுமா? இனி நாட்களில் முச்செடிக்கு பதிலாக தேவதார் விருட்சம் முளைக்கும். அல்லேலூயா. ஜெபத்துல கையெடு, ஜெபத்துல தேவசம் நில்லு, பழகு. என்ன சூழ்நிலை வந்தாலும் சரி, எத்தனை கோடி பணம் வந்தாலும் சரி, நான் இன்னைக்கு ஜெயிப்பேன், இன்னைக்கு ஆராதிப்பேன், இன்னைக்கு தேவன் துதிப்பேன், எனக்கு நேராண்டவரே சுமத்தில் காத்திருக்க சொல்லி பழகி பாரு. முச்செடி மாறும். அல்லேலூயா. கொஞ்சம் கொஞ்சமா தேவதார் விருட்சம் முளைக்கும். கொஞ்சம் கொஞ்சமா தேவதார் விருட்சம் முளைக்கும். ஒரு நாள் வரும் பாருங்க, அப்படி மரமா மாறும். அல்லேலூயா. பிரைஸ் தி அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். அடுத்து சொல்றாரு, ஜெபத்தின் மேன்மை. காஞ்சூரிக்கு பதிலாக மிருச்செடிகள் முளைக்கும். மிருச்செடிகள் பேச சின்ன மிருச்செடிகள் ரொம்ப பாத்தீங்கன்னா ரொம்ப லகுவான செடிகள் நிறைய இருக்குது. அவஸ்தமான செடிகள் நிறைய இருக்கு. பாத்தீங்களா நம்ம கடவுள் கொடுத்துருக்க அவஸ்தமான செடிகள் தெரியுமா? நிறைய இதை பார்த்தா இந்த வியாதி, இந்த சாப்பிட்டா இது வியாதி. ஒரு சின்ன ஒரு பூண்டு உண்டு, ஒரு சின்ன ஒரு பூண்டு பேசுறாங்க. அது நாங்க சின்ன வயசுல பூண்டு அந்த தலை குட்டி பூண்டுவாங்க, இப்படி பிடிச்சி பட்டு அடிச்சா அதெல்லாம் வெட்டு காய்க்கு அப்படி பிடிச்சி நசி வச்சா அப்படி நல்லா. இன்னொரு பூண்டு அது என்னது பச்சரிசி, அம்மை பச்சரிசி சொல்லுவாங்கல்ல, அது கூட என்ன சொல்லுவாங்க, அது வியாதிக்கு எவ்வளோ வியாதி குணமா அது. அதான் சும்மா அப்படி கிடக்கும். அல்லேலூயா. அவர் சொன்னாரு, என்ன சொல்றாரு, காஞ்சூரி பாத்துறீங்களா? காஞ்சூரி முள்ளு, அந்த முள்ளு பாத்துறீங்க. இந்த 4 பக்கம் முள்ளு இருக்கும், நீட்டி பாத்துறீங்களா? இந்த பக்கம் 2 முள்ளு, இந்த பக்கம் 2 முள்ளு, இந்த பக்கம் 3 பக்கம் முள்ளு இருக்கும். ஆனா பார்க்க தெரியவே தெரியாது. செடி கடிக்க அப்படி இருக்கும், காடு வச்சு குத்தும். சில பேரோட வாழ்க்கையில பார்த்தா நல்லா பச்சை பசேர்ந்து பார்க்கறது ரொம்ப நல்லா இருக்கிறாங்க. ஆமா நல்லா இருக்கிறாங்க, வாழ்க்கை நல்லா இருக்கும். ஆனா காடு வச்சா தெரியும் வாழ்க்கை போல குத்து. காஞ்சூரிக்கு பதிலாக பார்த்தீங்கன்னா, காஞ்சூரி பார்த்தீங்கன்னா நீங்க உங்களுக்கு பார்க்க, நீ யாரும் பார்க்க, நீங்க பார்க்க யாருமே காஞ்சூரி பார்க்கல, யாரும் நீ பார்க்கலாமா? பார்க்கல தானே? அந்த செடி பார்த்தீங்க, செடிக்கு தான் முள்ளும். அந்த செடி சின்னதாக இருக்கும், படர்ந்து இருக்காது. ஆனா அது காஞ்சூரும் அவசரமா நடக்கும் அந்த வியாதிக்கு. அது சொல்றாங்க, அது முள்ளு அப்படி எப்படி பச்சை பசியில் இருக்கும், ஆனா அடியில முள்ளு இருக்கும். காடை வச்சு பசுமையா இருக்க காடை வச்சு குத்தும். வாழ்க்கையில சமாதானம் இல்லை, சந்தோஷம் இல்லை, எல்லாம் காஞ்சூரி கிடக்குது, ஆசிரியர் எல்லாம் பேசலாம், ஒரு நிறைய கிடக்குதுன்னு சொல்ல ஒரு காரியத்தை புரிந்து கொள்ளுங்க. இன்னைக்கு யாரும் நீ பார்க்காத, உன்னை
அழக தேவனை நோக்கி பாரு. அல்லேலூயா. ஜெபிக்க கற்றுக்கொள். ஜெபத்தை ஸ்டார்ட் பண்ணு. யாரும் உனக்கு தேவையில்லை. நான் சொல்ற வாழ்க்கை நீ நடத்தணும்னு சொன்னா ஒரு காரியம் நீ முதல் நாள் முழங்கால் படிக்கணும். அல்லேலூயா. அப்ப காஞ்சோலிக்கு பதிலாக தேவனாய கர்த்தர் என்ன பண்ணுவாரா? மிருகச்செடிகளை முளைக்க பண்ணுவார். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. அது எப்படி மகமா அப்படி பண்ணா கர்த்தருக்கு கீர்த்தியாகவும் நிர்மூலமாக நித்திய அடையாளமா இருக்கும். நீ அடையாளம் தேடுகிறீங்கள, அடையாளம் உனக்கு வேணும். உனக்கு ஒரு அடையாளம் வேணுமா? நான் சொல்றேன், உனக்கு ஒரு அடையாளம் வேணுமா? உனக்கு நான் இப்படி இருக்கிறேன். சாமுவேலுக்கு ஒரு அடையாளமும் கிடையாது. தன் பெற்ற தாயாரோட அடையாளம் இல்லை. அந்த அம்மா எங்கோ பத்துச்சு, எங்க கூட பட்டு போயிடுச்சு. எங்கோ பத்துச்சு அந்த அம்மா, எங்கோ பட்டு வேத சொல்லுகிறது. தேவனாய் கர்த்தர் சாமுவேலை தேவ சபையில் வைக்க முடியாது. வைக்க முடியாது. ஏன்னா அவன் பேச போராக்கி குடும்பத்துக்கு வராது. அந்த அவன் தகப்பன இருக்கிற சாமுவேலோட அப்பா அவனுக்கு போராட்டம் கொடுத்துட்டு வராங்க. அவங்க சந்ததியை பார்த்தா காலகாலமா தேவசம் வரக்கூடாது தடைப்படப்பட்ட குடும்பத்தை தேவனாய் கர்த்தர் அழைத்து கொண்டு வந்து மேலும் முடிஞ்ச நாட்கள் முடிவு வந்து உட்கார வைக்கிறாங்க. எங்க சிறு பாடகனாக, ஒன்றும் இல்லாதவனாக, தகுதி இல்லாதவனாக, ஒண்ணுமே இல்லாத தேவனுக்கு பயந்து அவள் சமூகத்துல கொடுக்கிற சாப்பாடு, கொடுக்கிற சட்டை அது மட்டும் காத்து கொண்டிருந்த ஒரு மனிதர் காணப்படும். அடையாளம் இல்லாதவரை காணப்பட்ட அடையாளம் தெரியாதவனாக ஒரு பிளேஸ். நான் சொன்னேன், ஒரு அற்பமான பிளேஸ். சபையை தள்ளப்பட்ட ஒரு குடும்பத்திலிருந்து ஒரு மனசுல கொண்டு வந்து சாமியில கொண்டு வச்சோன்னு எல்லாம் வந்து பேச நினைக்கிறீங்களா? எல்லாரும் பேசிருப்பாங்க நினைக்கிறீங்க? கூட அற்பமா எண்ணப்பட்டிருக்கலாம். ஒரு வேலை ஏழைக்கு தெரியும், கருத்து பேசியிருக்கலாம். ஆனா சாமிக்கு தெரியாது. அவன் காத்திருந்தான். நாட்கள் வந்தது. மிக 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 எளிதான நாட்கள், மிகவும் அரிதான நாட்கள், மிகவும் அரிதான நாட்கள். கர்த்தருடைய வார்த்தை மிகவும் அரிதான நாட்கள். முதலாக சாமுவேல் தான் கர்த்தர் பேசுகிறார். பல வருஷங்கள் வேதம் சொல்லுகிறது. இருண்ட காலம் என்று சொல்லப்படுற காலத்துல சாமுவேலோட கர்த்தர் பேசுகிறார். சாமுவேலே, சாமுவேலே, சாமுவேலே. அரிதான காலம் வேதம் சொல்லுகிறது. அரிதான காலம். தேவன் மனுஷனை பேர் அரிதான காலம். ரொம்ப போச்சு. அது உண்மை நடந்தது, உண்மைதான். அதுக்கு இடைப்பட்ட காலத்துல ஒரு இருண்ட காலம் காணப்பட்டது. அல்லேலூயா. அதை உண்மைதாக சாமுவேல் கர்த்தர் பேசுகிறார். காத்திருந்து பெற்ற குழந்தைக்கு தேவனுடைய கிருபை பாருங்களேன். அது காரணம் சொன்னாரு. அது கர்த்தருக்கு கீர்த்தியாகவும் புகழ் நிர்மூலமாகாது நித்திய அடையாளமாக இருக்கும். தேவ சமூகத்தில் அடையாளத்தை தேடுகிற தேவ பிள்ளைகளே, உனக்கு ஒரு அடையாளம் வேணுமா? உனக்கு ஒரு அடையாளம் வேணுமா? ஒரு சாமுவேல் போல, ஒரு யோசுவா போல, ஒரு மோசே போல, தேவ பிள்ளைகளே, ஒரு சொல்லுங்க எலியாவை போல, ஒரு எலிசபை போல, ஒரு தானியேலை போல, சாத்ராக் மேஷாக்கு போல, ஹல்லேலூயா, தேவ சமூகத்துல காத்திருக்கணும். காத்திருக்கணும். தேவ சபையில் காத்திருக்கும் பொழுது, தேவனுடைய பாதங்களில் காத்திருக்கும் பொழுது, தேவனாய் கர்த்தர் பொழுது அடையாளத்தை கொடுப்பார். அது கீர்த்தியா இருக்கும். தேவன் நாமத்தின் மகிமை இருக்கும். பிரைஸ் தி லார்ட். அடையாளம் போடப்பட்டவர்களே, தேவ குடும்பங்களே, கர்த்தர் கிருபை பின்னாடி கூட காத்து கொள்ளும். அல்லேலூயா. அப்ப உனக்கு எனக்கும் ஒரு மேன்மை பிரைஸ் என்ன தெரியுமா? தேவ சமூகத்தில் நிற்கிறதுக்கு அவர் பிரைஸ் வசனத்தில் கர்த்தர் அவர் காஞ்சூரிக்கு பதிலாக புதுச்சேரி படைக்கப்படுகிறார். உச்சரிக்கு பதிலாக தேவதாஸ் லட்சியங்களை பிழைக்கப்பட்டு கற்று முடிக்கும். உன் வாழ்க்கையில புதுச்சேரியை பிழைக்கணுமா? காஞ்சூரிக்கு பதிலாக தேவதாஸ் லட்சியம் பிழைக்கணுமா? ஹல்லேலூயா. புதுச்சேரி தேவதாஸ் லட்சியம் அவசியம் தான். ஒண்ணு நீ செய்யணும். குமாரன் கோபங்களும் வழியில் அழிந்து போகாதபடி உன் தேவனாய கர்த்தருடைய பாதத்தை முத்தம் செய்ய நீ அனுபவித்துக் கொள்ளவேனாள், முத்தம் தேடுவேனாள். நிச்சயமாக கர்த்தர் ஒரு நாள் உனக்கு ஒரு அடையாளத்தை கொடுப்பார். அது நித்திய கீர்த்தியை போச்சுமார். ஹல்லேலூயா. எந்த சூழ்நிலையும் ஆண்டவர் விட்டு விலகாது. எந்த சூழ்நிலை தேவசம் விட்டு விலகாது. எத்தனை லட்சங்கள் கோடி இருந்தாலும் சரி, இன்றைக்கு இந்த மணிக்கூர் நேரத்தில் இன்னைக்கு ஜெபிப்பேன். என் தேவனாய் எனக்காய் காத்திருப்பார் என்ற நம்பிக்கை உனக்கு இருக்கிறோம். ஹல்லேலூயா. எனக்கு டைம் ஆயிடுச்சு, எனக்கு ஒரு பயம் இருக்கிறது உனக்கு. ஐயோ, தேவ சமூகத்தில் போல 5 நிமிஷம் போல 10 நிமிஷம் போல டைம் ஆச்சு, ஆண்டவர் வந்து விடுவார். நீ டைம் சொல்லிருப்பாரு. இன்றைக்கு 5:30 மணிக்கு ஆண்டவரை தொடர்ந்து 5:30 மணிக்கு ஜெபிக்கிற ஆண்டவரை இன்றைக்கு தொடர்ந்து 5 மணிக்கு ஜெபிக்கிறார். ஆண்டவர் தொடர்ந்து கரெக்டா வந்துடுவார். ஆண்டவர் வந்துடுவார். ஆசிரிக்க வசனம் சொல்லி சொன்னாங்க. நீ தொழுது கொள்ள விடுதலாம். உன் தேவனாய் கர்த்தரை தொழுது கொள்ள விடுதலாம். உன் தேவனாய் கர்த்தர் சமீபமா வந்து விடுவார். இல்லையா? இப்படி ஒரு தெய்வத்தை ஆராதிக்கிற இப்படி சமயப்பட்ட பெரிய ஜாதி உண்டா? இப்படி நீங்க ஏன் இப்படி இருக்கிறோம்?
ஏன் அப்படி குண்டி குறுகி இருக்கிறோம்? ஏன் ஆசீர்வாதம் இல்லை? ஏன் நன்மைகள் இல்லை? ஏன் குறைந்து காணப்படுகிறோம்? ஏன் குறைத்து மதிப்பிடுக்கப்படும் அடையாளத்தை துளைத்து இருக்கிறோம்? காரணம் என்ன? ஜெபத்தை துளைத்து விட்டோம். அல்லேலூயா. ஆரம்ப நாட்களில் பிதாக்கள், ஆதி பிதாக்கள் இரவு பகல் பாராதவன், இருவ ஜெபம், குடும்ப ஜெபம், தனி ஜெபம், எல்லா ஜெபம் தேவ சம்பந்தத்தை கேட்டு கர்த்தருடைய வசனத்தை வாசித்து ஜெபம் பண்ணி கர்த்தரை துதித்தார்கள். அந்த குடும்பத்தை கர்த்தர் பாதுகாத்துக் கொண்டார். அல்லேலூயா. எங்க துதிக்கிற இடம் இருக்கிறதோ, எங்க துதிக்கிறீங்களோ, எங்க ஜெபிக்கிறோம், அங்க ஒரு பாதுகாப்பு உண்டா இருக்கும். ஜெபிக்காத இடத்த ஒரு பாதுகாப்பு நீங்க தேட முடியாது. அல்லேலூயா. கர்த்தருடைய குடும்பங்களே, தேவ சபையில தேவ பிள்ளைகளே, கர்த்தருடைய ஆவியானவர் சபைக்கு பேசிக் கொண்டிருக்கிறார், நம்ம குடும்பத்தை பேசிக் கொண்டிருக்கிறார், எனக்கு பேசிக் கொண்டிருக்கிறார் சொல்லணும். ஆண்டவரே, எனக்கு தான் பேசிக் கொண்டிருக்கிறார். என் வாழ்க்கையில ஒரு பிரேச நன்மை இல்லையா? இப்படியே வாழ்ந்து போயிடணுமா? இப்படி இருக்கிற வாழ்க்கை இல்லையா? இவ்வளவுதான் வாழ்க்கை, இவ்வளவுதான் எனக்கு வாழ்க்கை இருக்குதா? இவ்வளவுதான் வாழ்க்கை, இதுதான் கர்த்தர் அழைத்தாரா? அது 10-11 தான் இருக்கிறேன். நீங்க சொல்லுங்க, உங்களை காட்டி நீங்க மற்றவங்களை காட்டி என்ன உயர்ந்து இருக்கிறீங்க? மற்ற ஜனங்களை காட்டி வீடு இருக்குதா? அவனுக்கு வீடு இருக்குது, வண்டி இருக்குதா, கார் இருக்குதா, மகளா இருக்குதா, ஆசை எல்லாம் இருக்குது, பிள்ளை இருக்குது, எல்லாம் இருக்குது. ஆனா நீங்க அவளுக்கு விசேஷம் என்ன? நீங்களே உங்களே கர்த்தர் விசேஷம் வைத்ததுக்கு என்ன அடையாளம் சொல்லுங்களேன்? சொல்லுங்க, என்ன அடையாளம் இருக்கு? என்ன அடையாளம்? கர்த்தர் சொல்லுகிறார், கர்த்தர் கொடுக்கிற அடையாளம் கீர்த்தியும் வயசு என்ன சொல்றது அடையாளம் இருக்கிறாங்க. அது என்ன ஆண்டவரே? அதை பார்க்கணும். கர்த்தர் சொல்ற அந்த அடையாளம் ஒரு நாள் நடந்து தெரியுமா? நான் முதல் பெயர் சபா வரை உள்ள இருக்கிற அன்னோசமது காத்திருந்து சாமுவேல் கிடையாது என்ன தெரியுமா? அன்னோசமது காத்திருந்த தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து காத்திருந்த தன் ஊழியக்கான இடத்துல 7 இடத்துல அடங்கி கடந்த ஒரு தேவனாய கர்த்தர் மனுஷன் காணப்பட்ட சாமுவேல் தேவனாய கர்த்தர் ஒரு நாள் உயர்த்தி சகல ஜனங்களும் தாழ்வுதல் பெயர் சபைவர்கள் எல்லா தேசத்து ஜனங்களும் அறிந்து கொள்ளத்தக்கதாக ஈவன் இந்த இடத்துல ஒரு தேவ மனுஷன் மட்டுமல்ல, ஒரு தீர்க்கதரிசிகள் கர்த்தர் நிறுத்தம். அது அடையாளம். அல்லேலூயா. கர்த்தருடைய மனுஷனுக்கு அவள் போன பயம் உண்டாகும். தேவ ஜனம தேவ உனக்குள்ள அபிஷேகம் என்று கர்த்தருடைய பிள்ளை தேவசன காத்துற குடும்பங்கள் தேவன் ஆராதிக்கப்படு. நீ போன பிசாசு நடுங்கும், தேசம் பயப்படும். காரணம் உண்மையில் இருக்க அபிஷேகம், பேச வல்லமை அப்பேற்பட்ட அபிஷேகம். அல்லேலூயா. ஏன் என்ன அபிஷேகம் தெரியுமா? என்ன அபிஷேகம் தெரியுமா? உன்னை சிருஷ்டித்துள்ள அபிஷேகம், உன்னை சிருஷ்டித்த வல்லமை தேவனுடைய அபிஷேகம். அவர் வல்லமை தேவனாய் அபிஷேகம் விட்டு இருக்கிற உனக்கு தெரியாதா? உனக்குள்ள இருக்க தேவனுடைய வல்லமைக்கு தெரியல, உனக்குள்ள அபிஷேகம் தெரியல. அல்லேலூயா. தேவன் ஆராதனை குடும்பங்கள் தேவ பிள்ளைகள் உனக்குள்ள அபிஷேகத்தின் வல்லமை உனக்கு தெரியல. நீ அதை நினைத்து பாரு. ஆண்டவர் சொல்லுகிறார், என் சிஸ்டத்துள்ள சாயம் உட்பாடுவரை நான் தரைத்து கொண்டிருக்கிறேன். நான் காலையில ஒரு பாட்டு போட்டாங்க. அந்த பாட்டுல எனக்கு ரொம்ப அதை கேட்ட உடனே எனக்குள்ள ஒரு ஆவி ஐயோ பயங்கர அழுது எனக்கு பாரம் வந்துருச்சு. பேசுறான் என்ன பாரு தெரியுமா? இந்த ஹோலி ஆண்டவர் பரிசுத்தம், ஆண்டவர் பரிசுத்தம். அவரோட பாதை எப்படி இருக்கும்? வெங்கடத்தை போல. அவர் சிரசு, அவர் முகம், அவர் கண்ணு, அவரோட வாய், அவரோட இப்படி வருந்திக்கிறார். இங்கிலீஷ்ல அது இங்கிலீஷ் பாட்டு. அது ஒரு நிமிஷம் நான் கேட்க நினைக்கிறேன். ஒரு நிமிஷம் தேவ பிள்ளைகள் எவ்வளவு மகிமை தெரியுமா? அவருடைய அப்படிப்பட்ட வல்லமை, இருவரும் கணக்குள்ள படைத்துள்ள தேவனுடைய வல்லமை, கண்கள் அக்கினி கண்களுடைய தேவன். அவனை கண்ணை பார்த்து அக்கினியை மாறும். அப்ப அப்பேற்பட்ட தெய்வம் உனக்குள்ள இருக்கிறார். சொல்லுங்க, அப்பேற்பட்ட வல்லமை தேவன் உனக்குள்ள இருக்கிறார்னா உன் கண் எப்படி இருக்கும்? உன் கண் எப்படிப்பட்டதா இருக்கும்? உன் கை எப்படிப்பட்டது? உன் இருதயம் எப்படிப்பட்டது? உன் வாய் எப்படிப்பட்டது? வாயில் புறப்படும் ஒவ்வொரு வாக்கியம் அக்கினியை புறப்படுவே. நீ அல்ல, உனக்குள்ள ஆவியானவர் பேசிக் கொண்டிருப்பார். அல்லேலூயா. நீ போகிற அக்கினி இருக்கும். இயேசு பரிசுத்த மரித்து உயிரோடு எழும்புவான். ஏன்னா பிதாவின் தச்சரம் இயேசு. என்னை கண்டவன் பிதாவை கண்டான், என்னை கண்டவன் பிதாவை கண்டான். அதனால கர்த்தர் சொன்ன எங்க போனாலும் சரி, எங்க போய் இயேசுனாலும் சரி, பாடியில போறோம் தப்பித்தவை பாடியில போயிட்டாலும் உயிரோடு வந்துடுவான். குஸ்தவை வந்து உயிரோடு வந்து பலப்படுத்துவான், சுகமாக்கி விடுவோம். காரணம் என் ஆண்டவராய் தேவனுடைய மகிமை பெருசாக அளவில்லாத பட்டு விடுவார் இயேசு. ஏன்னா அவர் சொல்ற பிதாவின் தச்சரமா இருந்தார். நம்மையும் பிரகாசமாய் காணப்பட்டார் இயேசு. அல்லேலூயா. தேவ ஜனம தேவ குடும்பங்களே, இந்த நாட்கள நீ ஆராதிக்க தேவ சமூகத்துல நிற்க பிள்ளைக்குள்ள உனக்கு ஒரு அடையாளம் வேணுமா? யாரை நீ பார்க்காது, யாரும் உனக்கு அடையாளம் கொடுக்க முடியாது. உன் நினைவு நான் சொன்னார். ஆண்டு சொன்ன உன் நினைவு வேற. யாராவது வைத்துவாங்களோ, யாராவது நடத்துவாங்களோ, யாராவது பாதுகாப்பு நோ 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 யாரும் செய்ய மாட்டாங்க. நான் சொல்றேன், உன் அழைத்த தேவனை காண பிடிச்சுக்கோ.
ஸ்தோத்திரம். தேவ பிள்ளைகளே, ஆண்டவர் ஸ்தோத்திரம். சலமோன் தன் மகனாகிய ரெகோபெயாமுக்கு கர்த்தர் சொல்லணும் அப்படின்னு சொல்லுகிறார். தன் மகனாகி இருக்கிற தாவீது சொல்கிறார், சலமோன் சொல்ற, சலமோனே நீ பேசினாள் ஒன்று மட்டும் புரிஞ்சுக்கோ, உன் தேவனை தேடு, கண்பிடிப்ப, விட்டுட்ட விட்டுவார், விட்டுவாரு. அதுதான் அவசியம். தேவனாய் கர்த்தர் ஈசாவோடு கர்த்தர் பேசுகிறார். ஈசாக்கு பயப்படாது, இந்த கேரளை தங்கிரு, எகிப்துக்கு போகாத, எகிப்துக்கு நீ போவனா நான் உன்னை ஆஸ்வதிப்பேன். ஐயா பஞ்சம் இருக்குதுங்க, இருக்கட்டும் பார்க்கலாம். ஐயா பஞ்சம் இருக்குது ஆண்டவரே, பஞ்ச தேசம் இருக்குது, இருக்கிறப்பா இப்ப விதை கொடு, நான் உனக்கு 100 மடங்கு ஆசீர்வாதம் கொடுப்பேன். அல்லேலூயா. பஞ்சத்துல திருப்தியாக்குற தெய்வம் நீரோடு ஆராதிக்கிற தெய்வம். அல்லேலூயா. வெறும் பேச்சுக்கள தேவ ஜனங்களே, பேச்சுக்கள பேசுவது, வெறும் பிரசங்கத்துக்காக பேசுகிற வார்த்தைகள் என்ன சொல்லுங்க, அற்பமாய் தோணுகிற பைத்தியமாய் தோணுகிற பிரசங்கத்தினால தேவனாய் கர்த்தர் ரட்சிக்கிற தேவன் விரும்புகிறார். தேவ கடன் குடும்பங்களே, ஆராதிக்கிற தேவ ஜனங்கள் குடும்பங்களே, பிள்ளைகளே, ஞான சுமந்து முழங்கால் பழிட்டு இந்து முதல் ஆண்டு ஒப்புகளை நேரம் வாழ்த்தல வாய்ப்புள்ள பல ஆண்டவரை என்னை ஒரு விஷயம் சமந்து இருக்க திரும்ப கொடுங்கப்பா, என் ஜனங்களுக்கா தேசத்தை திறப்பினை திரும்ப கொடுங்கப்பா, எல்லா கனிவோடு அழுது புள்ளம்புகிற அந்த திருமண குடும்ப சொல்லி ஜெபித்த பழகு நாட்கள் வரும் உனக்கு ஒரு அடையாளத்தை கற்றுக் கொடுப்பார். அல்லேலூயா. யாருமே பார்க்கிறாங்க, யாருமே பிளான் பண்ணி வைத்தது ஒரு அடையாளத்தை கொடுப்பார். அல்லேலூயா. கற்றுக் கொடுப்பார். அல்லேலூயா. தேவனை ஆராதிக்கிற ஒரு அடையாளம் கட்ட கொடுப்பாரு, தேவனை துதிக்கிற ஒரு அடையாளம் கொடுப்பார், தேவன் காத்து ஒரு அடையாளத்தை கொடுப்பார். அது மாற்றுகிறது இல்லை. அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். மனிதர்கள் கடந்து விட்டது, ஆனா அந்த செய்தி எடுத்து வந்து உண்மையை சொல்லலாம். அல்லேலூயா. அப்ப யாபேசுடைய வாழ்க்கையில அவனுக்கு ஒரு நம்பிக்கை இருந்தது. ஆண்டு சொல்ற காரியம் அவனுடைய எல்லாத்தையும் மாற்றினான். உடனே கொடுத்தல, உடனே கொடுத்தல. 1 சாமுவேல் 11ஆம் அதிகாரத்துல ஒரு காரியத்தை சொல்லி நான் முடிக்கணும்னு நினைக்கிறேன். நிறைய வசனத்துல சொன்னேன், ஜெபத்தை சொல்லணும். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். 1 சாமுவேல் 11ஆம் அதிகாரத்துல வாசிக்கிறோம். சின்ன காரியத்தை வாசம் போலாம். 1 சாமுவேல் 11. ஏமா பைபிள் யார் வாசிப்பீங்களா? பைபிள் வாசிங்க. 1 சாமுவேல் 11ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். அக்காலத்தில் ஆகாஸ் என்னும் அம்மோனியன் வந்து கீலேயாத்தில் இருக்கிற யாபேசை முற்றுகை போட்டார். அப்பொழுது யாபேசின் மனுஷர் எல்லாரும் நாகாசை நோக்கி எங்களோட உடன்படிக்கை பண்ணும், அப்பொழுது உம்மை சேவிப்போம் என்றார்கள். அல்லேலூயா. இங்க பாருங்க, நான் ஏற்கனவே வாசித்திருக்கிற யாபேஸ் 4 வாசித்தோம், 8, 9 வாசித்தோம். என்ன சொன்னார்? ஆண்டவரே என் எல்லை பெரிதாக்குங்க, என் ஜெபத்துக்கு சொன்னார் இல்லையா? அதே யாபேஸ் தான் இந்த கீலேயாத்தில் இருக்கிறார். அப்படி யாரு? கீலேயாத்தில். அவருடைய ஆக்சுவலா என்ன சொன்னா, மனசேனுடைய பிள்ளைகள் இருக்காங்க. மாகீரின் குடும்பம் தலைவர், அந்த கீலேயாத்தின் குடும்பம் மாகீருடைய தலைவராக இருக்குது. அல்லேலூயா. அவனுக்கு புத்திரகுமார் இருக்கிற தலைவர் இருக்கிறார். அவனுடைய சந்ததி வந்து கீலேயாத்து சொல்லுது. அப்ப இந்த மனசேனுடைய குடும்பம் வருது. யார் மனசு? யாரு மனசு? யோசேப்போட பசங்க பெரிய பேர். எகிப்துல தேவனாய் கர்த்தர் ஒரு யோசேப் இருக்கும் பொழுது மனசே வந்து பெரிய பையனை, முதல் பையனை பிறக்கிறார். அப்ப அந்த மனசே ஒரு நாட்கள் வந்து கர்த்தர் கீலேயாத்துக்கு அவர் தனியாக ஒப்பு ரூபனும் காத்புத்தரும் மனசை பாதி கோத்திரம். கீலேயாத்துல வந்து என்ன பண்ணும்? ரூபன் கோத்திரம், காத் கோத்திரம், அந்த மனசு பாதி கோத்திரம் அங்க இருக்கிறாங்க. அந்த கோத்திரத்துல மாகீர் பாத்திர தலைவராக இருக்கிறாங்க பிரயோகம். இந்த நாட்டில் இருக்கும் பொழுது அந்த காரியங்கள் போகும். நானும் இருக்கும் பொழுதுதான் ஆகாசன் ஒரு ராஜா, ஒரு அம்மோனியன். ஒரு அம்மோனியன். அந்த அம்மோனியன் என்ன பண்றான்? இந்த ஜனங்களை வந்து கீழே ஜனங்கள் கொஞ்சமா இருக்கிறாங்கல்ல, அவங்களை வந்து இவங்க யாரும் கேட்கறதுக்கு இல்ல, ஏன்னா இவங்க தனியாக பிரிஞ்சிருக்காங்கல்ல, யாரும் இவங்க கேட்கறதுக்கு இல்லைன்னு சொல்லிட்டு இவங்க மேல சண்டை பண்ணிட்டாங்க. பாருங்க, நீ கீலேயாத்துல ஆண்டு யாபேஸ் ஜெபத்தை கேட்டாங்க இல்லையா? அதே போல ஜெபிக்கிறாரு. இந்த ஜனங்கள் வந்து கேட்ட உடனே அவங்களுக்கு பலம் இல்லை சண்டைப்பட, அவங்களுக்கு பலம் இல்லை சண்டைப்பட. ஆண்டு அவங்க கேட்கிறாங்க, ஐயா நாங்க உடன்படிக்கை பண்ணி கொடுக்குறோம். அப்படின்னு என்ன அர்த்தம்? உடன்படிக்கை பண்ணிக்கிறோம். நீங்க நான் உடன்படிக்கை பண்ணது போல, ஐயா எந்த பிரச்சனையும் வேணாம். என்னது? விசுவாசம் உடன்படிக்கை பண்ணுவீங்க? நீங்க சொல்லுவான்,
பிசாசு உடன்படிக்கை என்ன பண்ணுவோம்? எங்கெல்லாம் ஒண்ணுவான நீ ஜெபம் பண்றல, உன் பைவாசில கண்ணு படுகிற சொல்றாங்கல்ல, அதே போல ஜனங்கள் தேவனாய கர்த்தர் சோதரம் வசனம் சொல்லுது, இந்த கீழையாவது மனுஷனுக்கு போய் என்ன சொல்றாங்களா, எங்களுக்கு உடன்படிக்கை பண்றோம், எங்களை விட்டுருங்க. என்ன அர்த்தம் உடன்படிக்கைன்னா? உடன்படிக்கை என்ன அர்த்தம்? என்ன அர்த்தம் உடன்படிக்கைன்னா? உங்களுக்கு உள்ளத பிரிவு கொடுத்துடணும். மாசத்துக்கு 3 ஒரு பங்கு கொடுத்துடணும், 2 ஒரு பங்கு கொடுத்து என்ன வருதோ அதுல 3 ஒரு பங்கு கொடுத்துடணும். அவன் இன்னும் பிரச்சனை கிடையாது. உடன்படிக்கை பண்றது பகுதி கட்டுதல் சொல்லி பேரு. என்ன பேரு அதுக்கு? பகுதி கட்டுதல். எதுல வருதோ பாதி கொடுத்துடணும் ராஜாவுக்கு. அவங்க சொல்றாங்க அதுக்கு ஒத்துக்கலாம். என்ன சொல்லிட்டாங்கன்னா, இல்ல இல்ல உங்களோட கண்ணு இருக்குல்ல, 2 கண்ணு இருக்குல்ல, இந்த 2 கண்ணை பிடிங்கி விடுறதுதான் எங்களுக்கு பிடிங்கி இஸ்ரவேல் தேசத்துலாம் சொல்லணுமா. நம்மோடி சொல்றான், உங்க 2 கண்ணை பிடிங்கி இஸ்ரவேல் தேசம் எல்லாம் சொல்லணும். அதான் எனக்கு உடன்படிக்கை. எப்படி இருக்கும்? அவங்க அழுறாங்க, அவங்க கேட்கிறாங்க, தேவப்படி அந்த கத்தை ஜெபத்தை கேட்கிறாங்க. அது சொல்றது வரேன், கத்தை யாபேஸ் ஜெபத்தை எப்படி கேட்டுக்காரு பாருங்களேன். அந்த தேவனாய கத்தை என்ன கேட்டான்? துக்கம் எங்களே சேதப்படுத்த கேட்டாங்கல்ல, அவங்க கேட்டாங்க ஜெபத்துக்கு பாருங்க பதில. அவன் சொல்றான், இந்த கண்ணை பிடிக்கணும், கொடுத்துடணும் அப்படின்னு சொன்ன உடனே அவங்க சொல்லுகிறான், இல்ல ஒரு 7 நாள் தவணை கொடுங்க, 7 நாள் அவகாசம் கொடு. அப்படியே பிடி கொடுத்துரு. ஆனா சொன்ன 7 நாள் அவகாசம் கொடு. எங்களுக்கு சொந்தக்காரங்க கொஞ்சம் இருக்கிறாங்க, 20 பேர் இருக்கிறாங்க, அவங்களுக்கு என்ன பண்ண போறேன் இதை காத்து சொல்றேன். அப்படி யாருமே எங்களுக்கு பதில் வச்சுக்கோ, எங்க யாருமே ஹெல்ப் பண்ணி வச்சுக்கோ, தேவனே ஹெல்ப் பண்ணி வச்சுக்கோ, நீ வந்து பிடிக்கிறப்பா. இதுதாங்க ஜெபம், இதான் விசுவாசம் ஆண்டவர் சமூகத்துல. அவன் சொல்றான், போய் தேசத்தை தானங்கள் அனுப்புறாங்க, இஸ்ரவேல் தேசம் அனுப்புறாங்க. இஸ்ரவேல் தேசம் எங்கும் ஆட்களை அனுப்பி என்ன வசனம் வாசிங்க வசனம் வாசிங்க. 1 சாமுவேல்ல அந்த ஸ்தானாதிபதிகள் சவுலின் ஊராகிய கிபியாவிலே வந்து ஜனங்களின் காது கேட்க பாருங்க. 2 காரியம் நடக்கு பாருங்க. சவுலின் ஊராய் கிபியாவிலே ஜனங்கள் காதுல கேட்க இந்த காரியத்தை சொல்லுகிறார்கள். சொன்ன உடனே ஜனங்கள் எல்லாரும் சத்தமிட்டு அழுதார்கள். சொல்லுவாங்கல்ல, தான் ஆடுகளை என்றாலும் தன் சதை ஆடும். என்னோட சொந்தம் 12 கோத்திரத்துல ஒரு கோத்திரம், கீழையாத்திர மனசு கோத்திரம். அந்த கோத்திரத்துல ஒரு பிள்ளை இருக்கு, தேசம் இருக்குது, இந்த ஜனங்கள் இருக்கிறாங்களே அவளை கொன்று போய் நினைக்கிறானே அப்படி சொல்லி கண்ணை புலந்து நினைக்கிறானே அப்படி சொல்லி ஜனங்களை அழுகிறாங்க. அந்த ஜனங்கள் அழுகிறார்கள், அவனும் அழுகிறாங்க. சேனாவில் முழுவதும் அந்த பகுதியில் ஜனங்கள் அழுறாங்க. அந்த வசனம் சொல்லுது வாசிங்கள. இதோ சவுல் மாடுகளின் பின்னாலே சவுல் என்ன பண்ண மாடு மேய்ச்சு கொண்டு இருக்கிறார். மாடு மேய்த்து கொண்டு சவுல் மேல வயலில் இருந்து வந்து ஜனங்கள் அழுகிற முகாந்தரம் என்ன என்று கேட்டான். முகாந்தரம் அவனுக்குள்ள பாருங்களேன், சவுல 2 காரியம் நடக்குதுங்க. சவுல அப்பமா எண்ணினவர்கள் கூட்டம் இருக்குது, கீழையாத்து ஜனங்களே அப்பமா ஒரு கூட்டம் இருக்குது. இந்த 2 கூட்டம் கர்த்தர் நடுவில் நியாயம் விசாரிக்கிறார் இல்லையா? என்ன விசாரிக்கிறாரு? அழுதாங்க. அழுத உடனே ஜெபம் ஜெபிக்கிறாங்க. அழுதாங்க என்ன அர்த்தம்? தேவன் சொல்லி நிற்கிறாங்க, ஆண்டவரே இப்படிலாம் எப்படி ஜெபம் பண்ணிருப்பாங்க, ஆண்டவரே இப்படி கஷ்டமா இருக்குது, இப்படி ஒரு கஷ்டமா இருந்துச்சு ஆண்டவரே. கர்த்தர் கேட்கிறார். கேட்ட உடனே முகாந்தரம் என்ன என்று கேட்டான். யாபேசின் மனுஷர் சொல்லிய செய்திகளை அவனுக்கு தெரிவித்தார்கள். யாபேசின் மனுஷர் சொல்லிய செய்தி அவனுக்கு தெரிவித்தார்கள். சவுல் இந்த செய்திகளை கேட்ட உடனே தேவனுடைய ஆவி அவன் மேல் இறங்கினதால். இங்கதாங்க அபிஷேகம் பாருங்க, நீங்க நல்லா புரிஞ்சவங்க. என்னைக்கோ பண்ண அபிஷேகம் சாமுவேல் இல்லையா? என்னைக்கு ஒரு நாள் இவர் ராஜாவை இருப்பான்னு சொல்லி அநேக ஜனம் முன்பதாக உயர்த்த காணப்பட்ட சவுல் மேல ஒரு அபிஷேகம் இந்த ராஜாவை கொடுத்தாங்க. ஆனா அதுக்கு யாரும் கண்டுக்கவே இல்லை. நல்லா பாருங்க, ஒரு நிமிஷம் பாருங்க, கண்டுக்கவே இல்லை. கர்த்தர் ஸ்தோத்திரம், கண்டுக்கவே இல்லை. யாரு? சவுல். யாருமே கண்டுக்கவே இல்லை. அபிஷேகம் பண்ணிட்டு அவங்களோட வேலைக்கு போய் மாடு மேய்க்கணும். யாரு? அபிஷேகம் மட்டும் தான். நீ நினைக்கிற நான் அபிஷேகம் பண்ணிருக்கிறேன், திரும்ப நானும் ஆராதிக்க தெரியும், ஜெபிக்க தெரியும், வேத வாசிக்க தெரியும், எனக்கு யாரும் கண்டுக்கவே இல்லை, என்ன அடையாளமே இல்லை. ஒரு நாள் வரும் பேசலாம். தேவனுடைய கர்த்தர் பாருங்க, சாமுவேல் தேவனுடைய கர்த்தர் சவுல் அபிஷேகம் பண்ணார் எல்லாரும் சொல்லிட்டாரு. இவன் தான் ராஜா சொல்லிட்டாரு. ஆனா ராஜா சொல்லிட்டா அவன் மாடு மேய்த்து கொண்டு இருக்கிறான்.
ஒரு நாள் சொல்லுவாங்கல்ல, சமயம் காலமும் வரும் சொல்லுவாங்கல்ல. கரெக்டா சமயம் வந்துச்சு, சமயம் நேரம் வந்துச்சு. யாப்பேசு மனுஷரே ஆகாசாஜா பிரைஸ்ரா கண்ணு சொன்ன வார்த்தை, இவனுக்குள்ள என்னுடைய ஜனத்தையா தன் ஜனங்களுக்கா பக்தி மகிமாக்கி காண்பிக்கும் பொழுதுதான் கிருபை அபிஷேகம் இறங்கும். இல்லையா? என் ஜனங்களுக்காக தேசத்துக்காக பக்தி வைராக காமிக்க பாருங்க ஒருத்தன், அவன் மேல கர்த்தருடைய மகிமை இறங்குனது சட்ட தெளிவா இருக்குது. இல்லையா? சவுல் மாடு வைத்திருந்தா கூட தன் ஜனங்கள் அழுது சத்தத்தை கேட்டு என்னன்னு கேட்டோடு இப்படி யாப்பேசு மனுஷன் ஆகாஷ் ராஜா கண்ணு பிடின்னு சொல்றான், 7 நாள் டைம் கொடுத்தான்னு சொன்னானு, அவனுக்குள்ள பயங்கர கோபம் பைச வைராக தேசம் இருக்கிற ஒரு கிருபை வந்தது. அவன் அபிஷேகம் ஊட்டப்படுது. இல்லையா? அபிஷேகம் ஊட்டப்படுது. பாருங்க, அடையாளம் காணப்பட தெரியாத இருந்த ஒரு சவுளை கர்த்தர் பயன்பட்டார். அது 2 பேருக்கும் இந்த வசனத்தினால நீங்க வேதத்தை வாசித்தீங்கன்னா, ராஜாக்களை வந்து வாசிக்கும் பொழுது கர்த்தர் சொல்லுகிறார், பேசுறார், இந்த கீழியாத்து மனுஷருக்கு சவுல் செய்த பாருங்க நன்றி கடன். இந்த நன்றி கடனை கர்த்தர் சொல்ற கீழியாத்து மனுஷன் ஓடி போய் தன் தகப்பனும் பேசுறார், தகப்பனும் மகனுமாய் பேச யோனத்தானும் சவுளும் மரிந்துகளை எழுதுகள் எடுத்து வருவாங்க. அது வசனம் சொல்ல டைம் இல்லை, பேசுறார். அதுக்குள்ள காரியங்கள் அப்படிதான் இருக்கும். அல்லேலூயா. தேவ பிள்ளைகளே, ஒருவன் அபிஷேகம் பெற்ற அடையாளம் தெரியாது இருக்கலாம், கிருபை பெற்றிருக்கலாம், வண்ணம் பெற்றிருக்கலாம். ஒரு நாள் எனக்கு ஒண்ணுமே இல்லாண்டவர் அபிஷேகம் பெற்று கிருபை பெற்றிருக்கிறார், நல்ல வசந்த கத்து கொடுத்திருக்கிறார். ஜெபிக்கும் கர்த்தருடைய மகிமை பார்த்து பிரசன்னப்பாக வரும். நாட்கள் வரும் பொழுது கர்த்தர் ஒரு சமயத்தை வைப்பார். ஒரு சமயம் உனக்கு வரும், ஒரு தேவனாய் கர்த்தர் பயன்படுத்த நாட்கள் வரும் வரை நீ காத்திருக்கணும். அல்லேலூயா. நீ காத்திருக்கும் ஏற்ற சமயத்துல கர்த்தர் உயர்த்த முடியும். நீ தேவசம் அடங்கி இருக்கிற. அல்லேலூயா. அவர் ஒரு நாள் வரும் பொழுது கர்த்தர் ஏற்ற உயர்த்துவார். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். 10 வருஷம் 5 வருஷம் 20 வருஷம் 6 ஆண்டு வரை ஒரு நன்மை இல்லை, ஒரு அடையாளம் இல்லை. ஒரு நாள் வரும். பிரைஸ் நாட் வெயிட் பண்ணு. சபத்தை விட்டாது, ஸ்தோத்திரத்தை விட்டாது, ஆராதனை விட்டாது, அபிஷேகம் விட்டாது. ஒரு நாள் கர்த்தர் இன்னொரு செய்தி ஒன்று கொடுப்பார், இன்னொரு மகிமை கொடுப்பார், இன்னொரு கிருபை கொடுப்பார். காத்திரு. எலிசா காத்திருந்தது போல காத்திரு. இன்னைக்கு இருக்கிற பலத்தோட இல்ல, இன்னைக்கு கிரியோட காத்திரு. இப்படி இருக்கிற பலத்தோட இல்ல, இன்னும் அதிக பலத்தை கர்த்தர் கொடுப்பார். அல்லேலூயா. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். நான் பேச தேவ சொல்லிக்கிற கர்த்தருடைய பிள்ளைகளை, இன்னொரு காரியம் நான் சொன்னா சேர்க்க முடியாது. நான் ஜெபத்துல பேச ஸ்தோத்திரம் விட்டு ஜெபிக்க பேச ஒப்புப்படுகிறேன். கர்த்தருடைய பிள்ளைகளே, வேதம் என்ன சொல்ல தெரியுமா? ஒரு காலத்துல பேசுறோம் சொல்லுது. ஏன்னா நமக்கு ஆக்சுவலா நீங்க சொல்ல வேண்டிய காரியம் என்னன்னா, நான் சொல்றது விசுவாசம் ஜெபம். அடுத்து சொன்னது கருத்தா ஜெபத்தை பார்க்கணும்னு நினைச்சேன். பேசுறோம். அல்லேலூயா. கருத்தா ஜெபம் பண்ண மனுஷன் யாரும் உங்களுக்கு தெரியும் இல்லையா? யாரும் உங்களுக்கு சொல்ல முடியும்? பேசுறா ஸ்தோத்திரம். எலியா என்ற மனுஷன் கருத்தா ஜெபிக்கிற மனுஷன். இல்லையா? கர்த்தர் சித்தமானால் 10 நாட்கள்ல நீங்க நாட்கள் அந்த எளிய காரியத்தை பார்ப்போம். அல்லேலூயா. நம்ம சொல்லிக்கிற நம்ம சொன்ன காரியத்தை நம்ம சரியா இருக்கணும் என்று சுத்தம் பேச வேறு சொன்னதோட நீங்க நம்ம காலையில நம்ம 8:30 மணிக்கு பேசுறார். சோதரம் 8 to 9 நான் சொல்லியிருக்கிறேன். இது நீங்க தேவனுக்காக செய்ய முடியும். இது தேவனுக்கு நிற்கிற காரியம். 8 to 9 நீங்கள் தேவனுக்கு நிற்கிற காரியம். 9 to 11 பேசார் தேவனுக்கு உங்களுக்கு நிற்கிற காரியம். அல்லேலூயா. நீங்க தேவனுக்காக நின்றீங்கன்னா உங்களுக்காக தேவன் நிற்பார். உண்மைதானே? தேவனுக்காக நில்லுங்க, தேவன் உங்களுக்காக நிற்பார். அல்லேலூயா. அப்ப தேவனுக்காக சிறப்பு நின்று 8:30 மணிக்கு பேசுறாள். சார்பா 8:30 மணிக்கு 9 மணி நேரம் ஜனங்களுக்கு அழுது. நான் ஜெபம் பண்ணல பரவாயில்ல, நீங்க எல்லாரும் அழுது ஜெபம் பண்ணுங்க பரவாயில்ல. நான் ஜெபம் பண்ண நான் போய் 100% நின்று ஜெபம் பண்றேன்னா உலகம் நின்று ஜெபிக்க நீங்க தனியாக ஜெபம் பண்ணுங்க பரவாயில்ல. நான் என் ஜெபத்தை வெயிட் பண்ண வேணாம். நீங்க வருகிறவர்கள் நீங்கள் கூட கர்த்தருடைய கூட ஏவுதல்படி பாரத்தோடு கூட ஜனங்களுக்காய் மன்றாடி கண்டிப்பட்டு தனித்தனியாக ஜெபம் பண்ணுங்க, அழுது ஜெபம் பண்ணுங்க, மன்றாடி ஜெபம் பண்ணுங்க. தேசத்தை எழுப்புற பார்க்கணும். ஆண்டவரை நான் பார்த்து உண்மை சொல்லப்போன இந்த தேசத்தை இத்தனை கால வருஷம் உங்களை கிறிஸ்துவ நடிகர்த்தினவர்கள் பரிசுத்தோடைய நிலைமை என்ன தெரியுமா? அவங்களுடைய ஜபம் என்ன தெரியுமா? அதான் இன்னைக்கு வரை இயேசு நான் சொல்றோம். இன்னும் போகும் சந்ததி அப்படின்னு மங்கி போயிடும். ஒரு சந்ததி மேல அபிஷேகம் இருக்காது, கிருபை இருக்காது. அல்லேலூயா. நாங்க ஆதி பிதாக்கள் நாட்டுல நம்ம சொல்றோம்ல, 6 நாள் நீங்க நான் ஜெபிக்கிறது போல உன் பிள்ளை ஜெபம் பண்ணுவா? ஜெபம் பண்ணதே இல்லை. நீங்க நினைக்கிறீங்க உன் பிள்ளை அப்படியே இருந்திருக்கணும். நன்றி கட்ட பிள்ளைகள் இருக்கக்கூடாது. அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். தேவ சமூகத்துல பயத்தோட பக்தியோட நடுக்கத்தோடு கர்த்தரை தேடுங்க. நிச்சயமா ஜெபம் பண்ணுங்க, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா.
பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். அதனால ஜெபத்தை கேட்கிற ஆண்டவருக்கிற நீங்க பிரைஸ் தி ஸ்தோத்திரம். நம்ம சொன்னதை ஜெபம் பண்ணா காஞ்சோரிக்கு பதிலாக முச்சடிக்கு பதிலாக என்ன பண்ணுவோம்? தேவ விருட்சம் விளைக்கும். அல்லேலூயா. தேவ விருட்சம் விளைக்கும். அது மாற்றுகிறது தெரியல. காஞ்சோரிக்கு பதிலாக விருட்சத்தை விளைக்க பண்ணுவார். அது தேவனுக்கு அடையாளம் கீழ்க்கே இருக்கிற மாற்றுகிறது இல்லை. ஒரு நாட்டில் செவிக்கு ஆரம்பிப்போம். மணிக்கூற ஜோபனுக்கு மணிக்கூற ஆளாதீங்க. மாற்றுகிறது இல்லை. அல்லேலூயா. நம்ம எழுந்திருப்போமா? எழுந்திருந்து பிரைஸ் கர்த்தரை மேம்படுத்துவோம். ஆண்டவரே, ஒரு விஷயம் எங்களுக்கு ஆழ்த்துகிறப்பா. அப்பா ஸ்தோத்திரம் பண்ணுகிறோம். ஜெபத்தை கேட்கிற தெய்வம், விண்ணப்பத்தை கேட்கிற தெய்வமே, ஆண்டவரே ஸ்தோத்திரம். ஜெபம் பண்ணி பாருங்க. ஜெபிக்க 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 உங்க வாழ்க்கையில குடும்பத்தில் ஆசீர்வாதம் வரும். அதே சமயத்தில் சபை இந்த குடும்பத்தில் பெரிய ஆசீர்வாதம் காக்கலாம். நீ இப்படி இருக்க விரும்பாது, ஏதோ இருக்க சந்தோஷப்படாத, இருக்கிற சந்தோஷப்பட்டு மகிழ்கிறாது. தேவ சமத்துல கதை சொல்லுது, தேவ பிள்ளைகளே, வாடு சோது உயிரோடு இருக்கிறவள் சுகபோகம் வாழ்கிறவள் உயிரோடு செத்தவளை காணப்படுகிறார். நீ சுகபோகம் வாழ்வது சந்தோஷப்படாது. அந்த ஆணுக்கு பெண்ணு கற்றுக் கொடுக்கிற வார்த்தை பேசலாம். அல்லேலூயா. நீங்கள் ஆராதிக்கும் பொழுது கர்த்தருடைய பிள்ளைகள் ஒரு பெரிய மகிமையான ஆசீர்வாதத்தை பார்க்கிறோம். இதற்காக மட்டும் கர்த்தர் எழுதி இன்னும் பெரிய ஆசீர்வாதம் இருக்குது. ஜெபிப்போம். கர்த்தருடைய ஆசீர்வதிப்பாராக. ஆமென். பிரைஸ் தி லார்ட்.